ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இதில் வந்து இலக்கணம் கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 6th 7th இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்கும்போது எழுத்து சொல் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எங்கே கவர் ஆயிடுச்சுன்னா 6th 7th கவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த எழுத்து எங்கேருந்தெல்லாம் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி 8th என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் பிள்ளையார் சொல்லியே வந்து எதில் ஆரம்பிக்குது, எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, எங்கெங்கேருந்து பிறக்குது, எப்படி பிறந்தா எதை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிறப்புன்னு வரும்போது இடப்பிறப்புன்னு ஒன்று இருக்குது, முயற்சி பிறப்புன்னு ஒன்று இருக்குது. பொதுவாக ஒரு சொல் வந்து பிறக்கணும் அப்படின்னா மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த இடத்துலேருந்து இதில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து காற்று அப்படிங்கிறது வெளிப்பட்டு வரணும். அப்படி வெளில வரக்கூடிய காற்று வாயில் ஏற்படக்கூடிய முயற்சியால் தான் உங்களுக்கு என்னவா வெளிப்படும் அப்படின்னா எழுத்தாக வெளிப்படும். எதுலேருந்து காற்று வரும், மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா காற்று அப்படிங்கிறது உங்களுடைய வாயை நோக்கி வருது. வாயில் நடக்கக்கூடிய சில முயற்சிகளால் அந்த ஓசை என்ன ஆகுது அப்படின்னா எழுத்தா உங்களுக்கு வெளியில் வருது. இப்படி தான் ஒரு எழுத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புலேருந்து பிறக்க செய்யுது. ஸோ இதில் வந்து பிறப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று இடப்பிறப்பு, ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புங்கும் போது நம்ம வாய்க்குள்ளேயே இருக்கு இல்லையா, வாய், உதடு, நாக்கு, பல்லு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய முயற்சியால் வெளியில் வந்து எழுத்துக்கள் பிறந்து வெளில வர்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முயற்சி பிறப்புன்னு சொல்லுவாங்க. இடப்பிறப்பு அப்படிங்கிறது கழுத்து, தலை, மார்புங்க மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படுற அழுத்தத்தால் காற்று வெளிப்பட்டு உங்களுக்கு வந்து இந்த சொல்லா வெளில வரும்போது, ஒரு எழுத்தா வெளில வரும்போது அதை இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி பிறப்புங்கிறது உங்கள் வாய்க்குள்ளே இருக்கும். மேலெண்ணம், கீழ் உதடு, நாக்கு, உதட குவிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வாய்க்குள்ளே ஏற்படக்கூடிய முயற்சிகளால் அந்த எழுத்து வெளில வரும்போது அந்த முயற்சி பிறப்புன்னு சொல்கிறோம். அது காற்று உந்தி தள்ளக்கூடிய அந்த மார்பு, தலை அப்படிங்கிற மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை வச்சு பேசும்போது அதை இடப்பிறப்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பிறப்பில் மொத்தம் ரெண்டு இருக்குது. ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னா முயற்சி பிறப்பு. இதில் இந்த இடப்பிறப்பில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுல பெரிய அளவில் கஷ்டம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எது கொஞ்சம் டஃப்பாக நிறைய ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த முயற்சி பிறப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிட்டீங்க தெளிவாக அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி வச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆகிடும், ஈஸியாகிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இடப்பிறப்பை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள், அதே மாதிரி இடையின மெய்யெழுத்துக்கள் இது எல்லாமே கழுத்துலேருந்து பிறக்கும். உயிரெழுத்துக்களும் இடையின மெய்யெழுத்துக்களும் எதுலேருந்து பிறக்கும், கழுத்துலேருந்து பிறக்கும். உயிரெழுத்துக்கள் 12, அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இடையின மெய்யெழுத்துக்கள்னா என்ன, இடையின எழுத்துக்கள்னா எதை சொல்லுவீங்க, எரள வளலன்னு சொல்லுவோமா, எரள வளலன்னு சொல்லுவோமா, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடையின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இடையின மெய்யெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடணும், மேலே புள்ளி வச்சிடணும். ரொம்ப முக்கியம். இடையின மெய்யெழுத்து, இடையின எழுத்து இல்லை, இடையின மெய்யெழுத்துக்கள். இந்த இடையின மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் எங்கே பிறக்குது, கழுத்துலேருந்து பிறக்குது. அதே மாதிரி வல்லின மெய்யெழுத்துக்கள், வல்லினம் அப்படிங்கும் போது கசரை தவிர வல்லின மெய்யெழுத்துக்களை மேலே புள்ளி வச்சிடணும். ஸோ இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா மார்புலேருந்து பிறக்குது. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்புலேருந்து பிறக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்து அப்படிங்கிற அக்கண்ணா வந்து பிறக்கக்கூடியது தலை. ஆயுத எழுத்தாக இருக்கக்கூடிய அக்கண்ணா தலையிலேருந்து பிறக்குது. நெக்ஸ்ட்டு மெல்லின மெய்யெழுத்துக்கள். இது சொல்லும் போதே வந்து இங்கே எங்கன்னு நம்மண்ண அப்படிங்கும் போது அது மாதிரி மூக்கிலேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பேசும்போதே மூக்கிலேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெல்லின மெய்யெழுத்துக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மெல்லின எழுத்துக்களோ வல்லினம் இடையினம்னு சொல்லலை, வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேலே புள்ளி வச்சிடணும், கசர தபரன்னு எழுதி மேலே புள்ளி வச்சிடணும், எரள வளன்னு எழுதி மேலே புள்ளி வச்சிடணும், எங்கன்னு நம்மன்னு எழுதி மேலே புள்ளி வச்சிடணும். ஸோ இங்கே எங்கன்னு நம்மன்னு சொல்லும் போதே அது மூக்கிலேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மூக்கிலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். ஸோ இது இடப்பிறப்பு. இதில் உங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டம்லாம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான் இடப்பிறப்பு. அடுத்து என்ன அப்படின்னா எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. இந்த வாய்க்குள்ளேயே நடக்குது இல்லையா, இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ இதை பாருங்கள், ஊ, ஊ, ஓ, ஓ, ஔ இது எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு உதடு என்ன ஆகுது, குவியுது. உங்களால் இயல்பாகவே என்ன பண்ண முடியும், சொல்லும் போதே இதை என்ன பண்ண முடியும்னா ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் உதடு குவிகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இதழ்கள் குவிப்பதால். இன்னொரு தடவை இது எல்லாமே சென்டென்ஸாக இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் ஒரு வார்த்தை மட்டும் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மறந்துடும். ஒரு இதை படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இப்போ இந்த ஊ, ஊ, ஓ, ஓ, ஔ அப்படின்னு படிக்கும்போது இதழ்கள் குவிதல் அதை மட்டும் என்ன பண்ணால் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபுல்லாக சென்டென்ஸை உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு சில வேர்டை மட்டும் கீவேர்ட் மாதிரி எடுத்து என்ன பண்ணணும், மனசில் பதிவு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும் போதே உங்களுக்கு உதடு குவிகிறது நல்லா தெரியும். ஸோ இதழ்கள் குவிவதால் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி ஆ, ஆ அப்படிங்கிறதே நல்லா தெரியும், வாயை நல்லா திறக்கும் போது உருவாகுது. ஆ, ஆ அப்படிங்கிறதெல்லாம் மாடு கத்துறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ, ஆன்னு கத்தும் போது அது என்ன பண்ணுது, வாயை திறக்குது. நாம கத்தும் போது என்ன பண்ணுறோம், வாயை தான் திறக்கிறோம். ஸோ நல்லா வாயை திறக்கும் போது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் ஆ, ஆ. அதே மாதிரி இ, ஏ, ஐ இதை பொறுத்த வரைக்கும் நாக்கின் அடி மேல்வாய்ப்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கின் அடி மேல்வாய்ப்பல், நாக்கின் அடி மேல்வாய்ப்பல்.
நாக்கின் அடி மேல்வாய்ப்பல் இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடியது. உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது கழுத்துலேருந்து பிறக்கும். அதோடைய முயற்சி எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆவை வந்து பிறக்க வைக்கணும் அப்படின்னா கழுத்துலேருந்து காற்று வந்தால் மட்டும் பத்தாது. அதை வார்த்தையாக எழுத்தா வெளில வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? வாயை நல்லா திறக்கணும். அதே மாதிரி கழுத்துலேருந்து காற்று வந்தால் மட்டும் பத்தாது. ஊ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நான் உதட என்ன பண்ணணும்? குவிக்க செய்யணும். அதே மாதிரி தான் இந்த ஏ ஐ அப்படிங்கக்கூடிய இதுக்கெல்லாம் நாக்குடைய அடி ஓரத்தை மேல்வாய்ப்பல்லு போய் நாக்குடைய அடி ஓரத்தை வந்து மேல்வாய்ப்பல்ல போய் என்ன பண்ணணும்? டச் பண்ணணும். இப்படி தெளிவாக ஃபுல்லாலாம் நீங்கள் படிக்க வேண்டாம். நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல் அப்படி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல போய் டச் பண்ணணும். பொருந்தணும். நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல டச் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அடி ஓரம், நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல போய் டச் பண்ணணும். நெக்ஸ்ட் இதை பாருங்க. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கு. இச்சி இஞ்சின்னு இருக்கு இல்லையா? இந்த பாட்டு ஒன்று வரும்ல, கமல்ஹாசன் பாட்டு, இஞ்சி இடுப்பழகி பாட்டு வரும்ல. இஞ்சி இடைன்னு வரும். இடை இஞ்சின்னா இடுப்புனா இடை தானே. ஸோ இஞ்சி இடை அப்படின்னு வரும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இச்சி இஞ்சின்னு சொல்லும் போது இஞ்சின்ற மாதிரி வருது இல்லை? ஸோ இச்சி இஞ்சு அப்படிங்கிறது இடைப்பகுதி. என்னென்ன இடை? நாவின் இடை, அன்னத்தின் இடை. நாவின் இடை, அன்னத்தின் இடை. இடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இடை வந்து வரும் இச்சு இஞ்சு அப்படிங்கிறதுல வர்றதுல. அதே மாதிரி காங்காச்சால இக்கு இங்குங்கிறது முதல்ல வருது இல்லையா? காங்காச்சால அந்த மெய்யெழுத்து இது சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? இக்கு இங்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஸோ இக்கு இங்குங்கும் போது முதற் பகுதி, நாவின் முதற் பகுதி. இக்கு இங்குங்கிறது முதல்ல வருது இல்லையா? நாவின் முதற் பகுதி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்க வேண்டாம், சும்மா கீவேர்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போதும். ஸோ அடுத்து டன்னகரம். டன்னகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நுனி வந்து வரும். நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. நாவின் நுனி, அன்னத்தின் நுனி 2 நுனி வரும். டன்னகரத்தை படிக்கும்போது 2 நுனி வரும். ஒன்று நாவின் நுனி, இன்னொன்று என்ன அப்படின்னா அன்னத்தின் நுனி. டன்னகரத்தை படிக்கும்போது டானா அப்படிங்கிறத டன்னகரம்னு சொல்லுவோம். அந்த டன்னகரத்தை படிக்கும்போது நாவின் நுனி, அன்னத்தின் நுனி 2 வார்த்தை வரும். கூடவே ரன்னகரத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். அடுத்து ரன்னகரம். ரன்னகரம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு நுனி மட்டும் வரும், நாக்கின் நுனி. அங்கே நாவின் நுனி, அன்னத்தின் நுனின்னு சொல்லி என்ன வருது? 2 வருது. எதில்? டன்னகரத்தில். ரன்னகரத்தை பார்க்கும்போது நாக்கின் நுனி அப்படின்னு மட்டும் வருது. மேல்வாயும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நாக்கின் நுனி, மேல்வாய், அதை சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இழு. முன்னாடியே சொன்ன மாதிரி இழுங்கிறது என்ன? சிறப்பு லகரம். இதில் மட்டும்தான் அந்த வருடுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து வரும். அதை சொல்லும் போது என்ன சொன்னேன்? இழோட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வரும். அதுக்கும் இந்த வருடுதல் அப்படிங்கிற மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இழு இரு இது 2த்துக்குமே இந்த நுனி வருடுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். நாக்கின் நுனி வருடுதல். வருடுதல்ங்கிற வார்த்தை இதில் தான் வரும். நாக்கின் நுனி வருடுதல். சிறப்பு லகரத்துக்கும் இந்த சின்ன இருக்குக்கும் மட்டும்தான் அது வரும். அதே மாதிரி இல் அப்படிங்கிறது என்ன? இல் அப்படின்னா பள்ளியில் செவுத்தில் ஓடுற பள்ளி தானே. பள்ளியை பார்த்தா அதானே செவுத்தில் ஓடுற பள்ளின்னு சொல்லி வருவோம்ல. ஸோ பள்ளினா அடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிநாக்கின் ஓரம். பள்ளியை பார்த்தா அடிக்கணும். பள்ளினா அடிநாக்கின் ஓரம், அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளி அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ இம்மு அப்படிங்கிறதுல மேலுதடு கீழுதடுன்னு 2 வரும். மேலிதழ் கீழிதழ். இதழ்னாலும் உதடுனாலும் ஒன்று தான். இப்போ இம்முன்னு வரும்போது மேலிதழ் கீழிதழ் 2 வரும். இப்போ இம்மு இது வரும்போது மேலிதழ் கீழிதழ் அப்படிங்கிற 2 வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இம்மு அதுக்கு. அதே மாதிரி இவ்வுக்கு ஒன்று மட்டும் வரும். கீழ் உதடு அப்படிங்கிற இது மட்டும் வரும். இப்போ இம்முன்னு வரும்போது மேலுதடு கீழுதடுன்னு 2 வரும். இவ்வுன்னு வரும்போது கீழ் உதடு மட்டும் வரும். ஸோ அடுத்து இத்து இந்த அப்படிங்கிறது இரு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துதல். நாக்கின் நுனி பொருந்துதல், பொருந்துறது. இத்து இந்துனா பொருந்துறது. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? நாக்கின் நுனி பொருந்துதல். நாக்கின் நுனி பொருந்துதல். இத்து இந்துனா நாக்கின் நுனி பொருந்துதல். இதை பாருங்களேன். இத்து இந்துங்கிறது நாக்கின் நுனி பொருந்துதல்னு இருக்குல்ல. அதே மாதிரி கீழே ரன்னகரத்தை பார்க்கும்போது நாக்கின் நுனி மிகவும் பொருந்துதல். வித்தியாசம் பெருசாக இல்லை. இத்து இந்துன்னு வரும்போது நாக்கின் நுனி பொருந்துதல்னு இருக்குது. இரு இன்னு அப்படின்னு கூட ரன்னகரம் வரும்போது நாக்கின் நுனி மிகவும் பொருந்துதல்னு இருக்குது. மிகவும்ங்கிற ஒரு வார்த்தை தான் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி அப்படியே இருக்குது. நாக்கின் நுனி பொருந்துதல். மேல்வாயை நாக்கின் நுனி பொருந்துதல். அதில் கொஞ்சம் மாறி இருக்குமோ? இது மேல்வாயின் அடியை நாக்கின் நுனி பொருந்துதல். மேல்வாயின் அடியை நாக்கின் நுனி பொருந்துதல்.
அதான்ப்பா தேடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈ அப்படிங்கிறது நாக்கின் அடிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி. நாக்கின் அடிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி, ரெண்டுமே அடிப்பகுதி தான். நாக்குக்கு அடிப்பகுதி, மேல்வாய்க்கு அடிப்பகுதி, ரெண்டுமே அடிப்பகுதி ஈ அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து முன்னாடி இந்த இதில் ஒன்று பார்த்தோம்ல, இதோட கொஞ்சம் ஒத்து போகும், இதோட கொஞ்சம் ஒத்து போகும். நாக்கின் அடி அப்படிங்கிறதோட மேல்வாய் நாக்கின் அடி அப்படின்னு சொல்லி இதோட என்ன பண்ணணும்னா ஒத்து போகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது லகரத்தில் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். இது நாக்கின் மேல்வாய் வந்து நாக்கின் ஓரங்கள் தடித்து. 6th ஸ்டாண்டர்டோடது பார்க்கும்போது பார்த்தோம்ல, இல்லு 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 அப்படின்னு சொல்லி இந்த மூணுத்துக்கும் எப்படி ஒலிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அதுதான் திரும்ப ரிப்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல்வாயில் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், தடித்து தடவுவதால், மேல்வாயில் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி பேராகிராஃபாக படிக்காமல் இப்போ நான் அண்டர்லைன் பண்ணேன்னு அந்த மாதிரியான வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று இன்னொன்னோட கார்லேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பொதுவாகவே இந்த இயர்ஸ் எல்லாம் படிக்கும் போதுமே நான் யூஸ்வலாக சொல்கிறது தான், ஒரு இயரை படிக்கும்போது ஹிஸ்ட்ரியிலலாம் படிக்கும்போது ஒரு இயரை படிக்கிறோமா இன்னொரு இயரோட என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ தான் என்ன இருக்கும் அப்படின்னா மனசில் அப்படியே ஸ்டோர் பண்ணி நிற்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக நிற்கும். இதை படிச்சுட்டு இங்கே மறந்துட்டு அதை படிச்சு அங்கே மறந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே தான் இதுலேயும். இதில் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றை படிச்சிங்கன்னா அது இன்னொன்னோட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே பாருங்கள். அப்படி ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஞாபகத்தில் நிற்கும். இதுவும் ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னும் ஒரு 4 தடவை படிக்கிற விஷயத்த ஒரு 7 தடவை 8 தடவையாக சேர்த்து படிங்க. இதை ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, மனசில் தன்னால் பதிஞ்சிரும். ஸோ இவ்வளோ தான். உயிரெழுத்துக்கள் எப்படி இருக்குது, அந்த மற்ற எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குது, எங்கெங்கே பிறக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த முயற்சி பிறப்புகளை வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சார்பெழுத்துக்கள்ங்கிறது முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சார்பெழுத்து எந்த சார்பெழுத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த சார்பெழுத்து தோன்றுவதற்கு காரணமாக இருந்த உயிரெழுத்துக்களையோ இல்லை மெய்யெழுத்துக்களையோ, அதாவது முதல் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சார்பெழுத்து தோன்றுவதற்கு காரணமான முதல் எழுத்து எந்த இடத்த பேஸ் பண்ணி பிறக்குதோ அதே இடத்த பேஸ் பண்ணி தான் அந்த சார்பெழுத்து பிறக்கும். அதான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சார்பெழுத்துக்கள் ஒன்று எங்கெங்கே பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி தனியாக கொடுக்கல. என்ன சொல்லிட்டாங்க ஒட்டு மொத்தமானா அந்த சார்பெழுத்து எந்த முதலெழுத்தை பேஸ் பண்ணி பிறக்குதோ அந்த முதலெழுத்து பிறக்கக்கூடிய இடத்துல தான் அந்த சார்பெழுத்தும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. கிளியர்? எங்கெங்க என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்றது இருக்கா. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத தாண்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது திரும்ப ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்ப்போமா. இதழ்களை குவிப்பதால் சொல்லுங்க. இதழ்களை குவிப்பதால் ஊ அப்படிங்கிறது வரும். ஆயுத எழுத்து தலையில் பிறக்கும். வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்கும். நாக்கின் நுனி, அன்னத்தின் நுனி, நுனின்னு வருது. 2 நுனி வந்துச்சுன்னா என்ன வரும்? தன்னகரம். நாக்கின் நுனி, அன்னத்தின் நுனி அப்படின்னு வரும்போது கீழ் உதடும் மேல்வாய் பல்லும் இணைவதால் கீழ் உதடு அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன வரணும்? இவ்வு வரணும். இவ்வு தானே வரணும். இம்மு அப்படிங்கிறது வந்து மேல் உதடு கீழ் உதடுன்னு 2 வரும். 1 மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது இவ்வு தான் வரும். ஸோ புரியுதுல்ல? படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துரும்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வினைமுற்று. வினைமுற்று அப்படிங்கிறது இது பண்ணுறதுக்கு முன்னாடி வினைச்சொல் அப்படிங்கிறத பார்க்கணும். வினைமுற்றுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வினைச்சொல்ல பார்க்கணும். ஓகே, வினைமுற்று அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ வினைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்ல என்ன சொல்லிடுறோம்? வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக உள்ளதான். ஒரு செயலை குறிச்சது ஒரு ஆக்ஷனை குறிச்சது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லிடுவோம். வினைமுற்று அப்படிங்கிறது என்னன்னா அந்த வினைச்சொல் முடிவு பெறதை காட்டணும். அதாவது அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கணும், கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகிற மாதிரியோ இல்லை அப்பப்போ நடந்துகிட்டு இருக்க மாதிரியோ இல்லாமல் செஞ்சு முடிஞ்சிருக்கணும். ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், செயல். அந்த செயல் முடிஞ்சிருக்கிறத காட்டக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. முடியாமல் இருந்துச்சுன்னா அது எச்சம், முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் வினைமுற்று அப்படிங்கிறது. சிம்பிளா இவ்வளவுதான். ஒரு வினைச்சொல்னா என்ன நமக்கு தெரியும்? ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டக்கூடியதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வினைமுற்றுல நிறைய இருக்கு.
தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா ரெண்டு கேட்டகரி. புரியல. கண்ணன் பாடுகிறான் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. அதான் முழுமை அடைஞ்சிருச்சுல, பாடுகிறான் அப்படின்னா முடிஞ்சதுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும்னு நான் சொல்லலை. அதாவது என்னன்னா அந்த செயல் ஆக்ஷன் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கணும். படித்து அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது முடியல. படித்தான் அப்படின்னா படிச்சுட்டான், இல்லை படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கான். படித்து அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அந்த ஆக்ஷன்ல வந்து ஒரு முழுமை இல்லை, அந்த பொருளை வந்து அது முழுமைப்படுத்தலை, பொருளை முழுமைப்படுத்துது. நான் சொல்லதை வந்து நீங்க டென்ஸோட ரிலேட் பண்ணிக்காதீங்க, இறந்த காலமா எதிர்காலமா அப்படிங்கிற மாதிரி டென்ஸோட ரிலேட் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆக்ஷன் ஒன்று முடிஞ்சிருக்கணும், இல்லை நடந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் பொருள் முழுமையடையாம அப்படியே பாதிலே விட்டுருச்சு அப்படின்னா அது எச்சத்துக்கு போயிடும். பொருளை முழுமை அடைச்சிருச்சு அப்படின்னா, முழுமை ஆக்கிடுச்சு அப்படின்னா அது வினைமுற்று கீழே வந்துடும். ஸோ நீங்கள் அதை சொல்லும் போது எனக்கு நீங்கள் சொன்னதை நீங்கள் அந்த மாதிரி கன்வே எடுத்துட்டீங்க. அப்படி இல்லை, காலத்தை சொல்லாதது காலத்தை குறிக்கும் நான் சொல்ல வரல. இது எதை சொல்லும் அப்படின்னா வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு செயல், வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிச்சதுன்னா அது வினைச்சொல்னு சொல்லுவோம். அந்த வினைச்சொல் வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல முழுமை அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். நீங்க காலத்தோட ரிலேட் பண்ணாதீங்க, இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு செயல் முழுமை அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று. முடியாம பாதிலே நிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எச்சம். பாதிலே விட்டுட்டோம் அப்படின்னா அது எச்சம். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வினைமுற்று. கிளியர்? இப்ப புரியுதா? அதை கொடுத்துருக்காங்களே, மலர்விழி எழுதினான் கண்ணன். எச்சத்துக்கா? எச்சம் தான் அடுத்து பார்க்க போறோம், கவலைப்படாதீங்க. எச்சம் தான் அடுத்து பார்க்க போறோம். இப்போ வினைமுற்று. ஓகே, வினைமுற்றுல மொத்தம் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று திறநிலை வினைமுற்று, இன்னொன்று என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஸோ திறநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுல ஒரு செயல் நடைபெறுவதற்கு, அதாவது ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வினைச்சொல் வினைமுற்று அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலேட்டபிளாக வர மாதிரி இருக்கும். இந்த வினைச்சொல்லை வச்சு தான் வினைமுற்று என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத்தமாக பேச போறோம். ஸோ ஒரு செயல், வினைச்சொல் அப்படின்னா என்ன? ஒரு செயல். அந்த செயலை செய்யறதுக்கு 6 முக்கியமான விஷயம் தேவைப்படும். ஒன்று செய்யறவங்க, அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவி, எங்கன்னு பயன்படுத்துறாங்க, கூடிய நிலம், செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இது எல்லாமே ஒரு செயலை செய்யறதுக்கு தேவையானது. செயலை செய்யறதுக்கு இது 6மே என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இந்த 6மே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இது 6ம் ஒரு செயலை செய்யறதுக்கு இது 6 முக்கியம். இந்த 6ஐயுமே கொடுத்துருக்க வாக்கியத்தில் என்னால் வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள். இப்போ இதில் பாருங்க, செய்பவர் அப்படிங்கிறது மாணவி, அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவி அப்படிங்கிறது தாளும் எழுதுகோலும். நிலம் அப்படிங்கிறது மாணவின்னு கொடுத்துட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் உட்காந்து அந்த பொண்ணு எழுத போகுது, ஸோ பள்ளி. காலம் அப்படிங்கிறது எழுதினாள்னு கொடுத்துட்டாங்க, எழுதினாள், எழுதி முடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, எழுதினாள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இறந்த காலம். செய்பொருள் அப்படிங்கிறது அவங்க என்னத்தை எழுதுறாங்களோ அதுதான் செய்பொருள். என்ன எழுதுறாங்க? கட்டுரை. அதே மாதிரி செயல் எழுதுதல். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியும், வெளிப்படையாக தெரியுது அந்த சென்டென்ஸில் அப்படின்னா அதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? தெரிநிலை வினைமுற்றுன்னு என்னன்னு புரியுதா? அடுத்து என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறதுல எதை மட்டும்தான் காட்டும்னா செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இந்த கொடுத்துருக்கக்கூடிய பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இதுல ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்ச மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது ஒன்று அடிப்படையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல என்னால் என்ன காலம், இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா அப்படிங்கிறத டைரக்டா பார்த்தோன்னே என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பார்த்துட்டு அதாவது இருக்காதுன்னு அவங்க சொல்ல வரல, இருக்கலாம், ஆனால் டைரக்டா வெளிப்படையா என்ன பண்ணாதுன்னா காட்டாது. தெரிநிலை வினைமுற்று எல்லாமே உங்களுக்கு அப்படியே இது போட்ட மாதிரி, கண்ணாடி போட்ட மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா தெளிவா தெரியும் தெரிநிலை வினைமுற்று. ஆனால் குறிப்பு வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் காலத்தை வெளிப்படையா காட்டாது, ஆனால் மேபி அதுல இருக்கலாம், இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. காலம்ங்கிறது இதுல இருக்கலாம், ஆனா அது என்ன இருக்காது அப்படின்னா வெளிப்படையா எனக்கு தெரியாது. மேல கொடுத்துருக்கக்கூடிய பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இது இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒண்ணு அந்த சொல்லுல அடிப்படையா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு அந்த சொல்லுல அடிப்படையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல செய்பவர் யார் அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு வினைமுற்று. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பொன்னன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பிரிக்கும் போது பொன் கூட்டல் நன் பிரிக்கிறோமா, அதுல பொன் அப்படிங்கிறது தான் வரும். பொன் அப்படிங்கிறது என்ன? ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா வினைமுற்று சொற்கள், குறிப்பு வினைமுற்று சொற்கள். பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையான்,
கண்ணன், கரியன், எழுத்தன் இதெல்லாம் என்னன்னா குறிப்பு வினைமுற்று சொற்கள். அந்த குறிப்பு வினைமுற்று சொற்கள்ல ஏதாவது ஒண்ணு அடிப்படையா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதுல ஏதாவது ஒண்ணு அது என்னவா இருக்கணும்? அடிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, எக்ஸாம்பிள் பொன்னன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதுல எது அடிப்படையா இருக்கு? இந்த 6ல பொன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ ஒரு பொருள் அடிப்படையா இருக்கு. தென்னாட்டார் அப்படின்னா அது எது அடிப்படையா இருக்கு? தென்னாடு அப்படிங்கிறது ஒரு இடம். இடம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? அடிப்படையா இருக்கு. காலம் அப்படிங்கிறது இது கடைசியா பார்க்கலாம். அடுத்து சினை. சினை அப்படிங்கிறத பாருங்க, கண்ணன் அப்படின்னு இருக்கு. கண் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சினை உறுப்பை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து குணம். கரியன் அப்படிங்கிறது கருப்பா இருக்கான் அப்படிங்கக்கூடிய அவனுடைய கலர், நிறம், குணத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது பண்பு. எழுத்தன் அப்படிங்கிறது அவன் எழுதுறான், அவனுடைய தொழிலை குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய 6ல ஏதாவது ஒண்ணு என்னவா இருக்கு அப்படின்னா அடிப்படையா கொண்ட மாதிரி அது இருக்கு. ஸோ இதுல வந்து பொன்னன் அப்படிங்கிறவன் ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அது குறிக்குது. ஒரு பொன்னன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப செய்பவர் யார் அப்படிங்கிறது அதுல என்ன பண்ணுது நமக்கு தெளிவா தெரியுது. கரியன்னு சொல்லும் போது அதுவே என்ன ஆகுது? ஒரு நபரை குறிக்கிற மாதிரி இருக்கு. யாரோ ஒரு நபரை பத்தி பேசுறாங்க, அது செய்பவர் யார் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? வெளிப்படையா தெரியுது. இதுல செய்பவர் யார் அப்படிங்கிறது வெளிப்படையா காட்டிருச்சு. மத்த கொடுத்திருக்கிற 6ல ஏதாவது ஒண்ணு இடம்பெற மாதிரி தெளிவா இருக்கு. இதுல அவங்க இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? கண்டிஷன். காலத்தை வெளிப்படையாக காட்டாதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆதிரையான் அப்படிங்கிறது காலம் தான். உங்களுக்கு அது தெரியுதா? பார்த்தோன்னே காலம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா? அதிகாலை, முன்காலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதிரையான் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோன்னே என்னால என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. வரும், காலத்தை வச்சும் குறிப்பு வினைமுற்றுங்கிறது வரும். ஆனா என்னால என்ன பண்ண முடியாது? வெளிப்படையா பார்க்க முடியாது, வெளிப்படையா காட்டாது. ஸோ காலத்தை வெளிப்படையா காட்டாது. கொடுத்திருக்கிற 6ல ஏதாவது ஒண்ணு அடிப்படையா இருக்கிற மாதிரி இருக்கும். செய்பவர் யாருங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். இவ்வளவும் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவோம். குறிப்பு வினைமுற்று புரியுதா? முன்காலை அப்படிங்கிற மாதிரி வரும். அது நேரத்தை குறிக்கிற மாதிரி தான். முன்காலை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ புரியுதா? தெரிநிலை வினைமுற்றுங்கிறதுல பிரச்சனையே இல்லை. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு 6 பொருள் முக்கியம். அந்த 6ம் வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. ஆனா குறிப்பு வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறதுல காலத்தை வெளிப்படையா காட்டாது, செய்பவரை மட்டும்தான் காட்டும். மேலே கொடுத்துருக்கிற 6ல ஏதாவது ஒன்று அடிப்படையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதா? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஏவல் அப்படின்னாலே தெரியும். ஏவல்னா என்ன? கட்டளை இடுறது. கட்டளை இடுற மாதிரி, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு. இங்க பாருங்க, படி, போ அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு? சென்டென்ஸ் வந்து இருக்கு. சென்டென்ஸ்ல வினைமுற்றுங்கிறது எப்படி முடிச்சிருக்காங்க? படி, போ அப்படின்னு சொல்லி ஏவல் கொடுக்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. அதனால அதை என்ன சொல்றோம்? ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல்ங்கிறது ஒரு நபரை பார்த்தும் நான் சொல்லலாம், பல பேரை பார்த்தும் சொல்லலாம். அப்போ ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். ஏவல் வினைமுற்றுங்கிறது ஒருமையிலையும் வரலாம், பன்மையிலையும் வரலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எழுதுனா ஒருமை, எழுதுமின்னா பன்மை. எழுதுமின்ங்கிற வார்த்தை யாரும் இப்போ பயன்படுத்துறது கிடையாது. அதனால எழுதுங்கள் அப்படிங்கிறது இப்போ கரண்டா பயன்படுத்துறதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது கட்டளையா வர்ற மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நபரை பார்த்து சொல்ற மாதிரியும் இருக்கலாம், பல பேரை பார்த்து நான் ஏவல் நான் கொடுக்கக்கூடிய கட்டளை ஒரு நபருக்கானதாகவும் இருக்கலாம், பல பேருக்கானதாகவும் இருக்கலாம். அப்போ ஏவல் வினைமுற்றுங்கிறது ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். அவ்வளவுதான் ஏவல் வினைமுற்று. நெக்ஸ்ட் என்னன்னா வியங்கோல் வினைமுற்று. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். கா, இய, இயர், அல் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் எப்படி ஏவல் வினைமுற்றுல கட்டளை அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனா இருந்துச்சுன்னா அதாவது அந்த வியங்கோல் வினை அதாவது வினைமுற்றுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு முதல்ல அது தெரிநிலை வினைமுற்றா இல்லை குறிப்பு வினைமுற்றான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஏவல் வினைமுற்றான்னு பார்க்கணும். ஏவல் வினைமுற்றுனா கட்டளை வாக்கியத்தில் வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஏவல் வினைமுற்று. அதுவும் இல்லை அப்படின்னா அது வாழ்த்துற மாதிரியோ இல்லை வைர மாதிரியோ திட்டுற மாதிரியோ இல்லை ஒரு விதியை சொல்ற மாதிரியோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அது இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? வியங்கோல் வினை. அதாவது வியங்கோல் வினைமுற்றுக்கான கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. எப்படி ஏவல் வினைமுற்றுல கட்டளை அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனா இருக்கோ அதே மாதிரி வியங்கோல் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை வாழ்த்துற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல் அப்படிங்கிறதுலாம் ஒன்று வாழ்த்துறது இல்லை திட்டுறது, ஏதாவது ஒரு கண்டிஷனை சொல்றது இல்லை ரெக்வஸ்ட் பண்றது, அந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது இருக்கும். வியங்கோல் வினைமுற்றுக்கு அவங்க லாஜிக்கா க்ளூவா கொடுக்கக்கூடிய அந்த விகுதி அப்படிங்கிறது கா, இய, இயர், அல் அப்படிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். வினைமுற்றே நமக்கு நல்லா தெரிஞ்சது வியங்கோல் வினைமுற்று தான். எது வந்தாலும் அதுக்கு காரணம் கா, இய, இயர், அல் அல் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லி போட்டுருவோம். இந்த வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது 2 திணைகளையும் காட்டும், 5 பால்களையும் காட்டும், 3 இடங்களையும் காட்டும். ரொம்ப முக்கியம். வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது 2 திணைகளையும் காட்டும், 5 பால்களையும் காட்டும், 3 இடங்களையும் காட்டும். 3 இடங்களையும் காட்டும். இந்த ஏவலுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் டிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க.
இது முன்னிலையில் வரும். என் முன்னாடி இருக்கக்கூடியவங்கள பேசுறது முன்னிலையில தான் வரும். என் முன்னாடி இருக்கவங்கள தான் என்ன பண்ண முடியும், ஆர்டர் போட முடியும், கட்டளை போட முடியும். இது வந்து இருதிணை, ஐம்பால், மூவிடங்கள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண அப்படின்னா காட்டும். நான் ஒரு ஏவல் வினைமுற்று சொல்லணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து என்ன வரும், தெரிய வரும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் வியங்கோல் வினைமுற்றா இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னுடைய இருதிணைகள் என்னென்ன அப்படிங்கிறது, ஐம்பால், மூவிடங்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்னா வியங்கோல் வினைமுற்று நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கு. ஆமா, ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கு. நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா இல்ல பல பேருக்கு கொடுக்குறேன்னா என்ன அப்படிங்கிறத என்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். மேல கொடுத்துருக்கிறது பாருங்க, எழுது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம், எழுதுங்கள்னு சொல்லும்போது பல பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த ஆர்டர் ஒருமையில வருதா பன்மையில வருதா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுல அந்த மாதிரி வேறுபாடு இருக்காது. இப்ப நான் வாழ்க அப்படின்னு சொல்றேன்னா என் முன்னாடி இருக்கிற 100 பேரை நான் வாழ்கன்னு சொல்றேன்னா இல்ல யாராவது ஒருத்தர் சொல்றேன்னா அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? வியங்கோல் வினைமுற்றுல ஒருமை பன்மை அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமே இருக்காது. நான் வாழ்கன்னு சொல்லும்போது யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரு தனி நபரா இருக்கலாம், இல்ல ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய குரூப்பா இருக்கலாம், யாரை வேணாலும் நான் வாழ்கன்னு சொல்லலாம். அந்த வாழ்கங்கிறது ஒருத்தரை குறிக்குதா பல பேரை குறிக்குதான் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இது கட்டளை பொருளை உணர்த்துறதா இருக்கும். இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்த்தல், வைதல், திட்டுறது, விதித்தல், வேண்டல் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வரும். இது விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். இதுல வந்து விகுதி பெற்றே வரும். இதெல்லாம் பாருங்க, க, கா, வாழியர், வாரல், மேலே கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி விகுதியோட வரும். கா, இயர், அல் அப்படிங்கிற மாதிரி விகுதியோட வரும். எது அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று கட்டாயம் விகுதியோட வரும். இதுல விகுதி இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏவல் வினைமுற்றுல விகுதியோடையும் வரலாம், விகுதி இல்லாமலும் வரலாம். கிளியர்? புரிஞ்சிருச்சா? வினைமுற்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. வினைச்சொல்னா என்னன்னு தெரியணும். ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது வினைச்சொல். அந்த வினைச்சொல்ல வந்து பாதியோடு நிற்காம அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா, முழுமையான பொருளோடு இருந்துச்சு அப்படின்னா அது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்றுன்னு ஒன்று இருக்குது. ஒரு செயலை செய்யறதுக்கு 6 முக்கியமான விஷயங்கள் தேவை. அந்த 6ஐயும் ஒரு வினைமுற்று வெளிப்படையாக காட்டுனுச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். காலத்தை வந்து மறைமுகமாக காட்டிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 6ல் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு செய்பவரையும் வெளிப்படையாக காட்டுனுச்சு அப்படின்னா அதை குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்தது ஏவல் வினைமுற்று. கட்டளை வாக்கியத்தில் வர மாதிரி இருக்கும். இது ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். அடுத்து பார்க்கறது வியங்கோல் வினைமுற்று. கா, இயர், அல் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகள் விகுதிகள் வந்து இடம்பெற்றதா இது வந்து இருக்கும். இது வந்து 3 காலங்களையும் உணர்த்தும், 3 இடங்களையும் உணர்த்தும், 5 பால்களையும் காட்டும். இது வாழ்த்துறது, திட்டுறது, விதித்தல், வேண்டல் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு கீழே எது வரும் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று வரும். அப்புறம் வியங்கோல் வினைமுற்றுக்கு ஏவல் வினைமுற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ்? கிளியர்? ஒரு தடவை புக் பேக் எல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எச்சம். ஸோ இதை பாருங்க, படித்தான், படித்த, படித்து இந்த சொற்கள் எல்லாம் படித்தான், படித்த, படித்து. இல்லை படித்தான் என்னும் சொல் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று. 3ஐயும் சேர்த்து படிக்க சொல்றாங்க. படித்தான், படித்த, படித்து. இது 3ஐயும் படிக்கும் போது படித்தான் அப்படிங்கும் போது அவன் படித்தான், அது முடிஞ்சிருச்சு. முற்று பெற்றுட்டு அந்த இடத்துல அந்த சொல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முற்று பெற்றுட்டு, அதனால அது வினைமுற்றுன்னு சொல்றோம். படித்த, படித்து இதெல்லாம் பாருங்க முற்று பெறவில்லை, அதனால அது என்ன சொல்றோம் அப்படின்னா எஞ்சி நிற்குது. அதாவது ஏதாவது ஒரு வார்த்தை அடியில் பின்னாடி வந்து சேர்ந்தாதான் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று, ஒரு படித்த புத்தகம், படித்து பழகு அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது ஒன்று சேர்த்தாதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வார்த்தையை முற்று பெறுது. நான் படித்தான்னு சொல்லும் போதே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த வார்த்தை முற்று பெற்றுட்டு. இந்த மாதிரி ஒரு செல்லை கொடுத்து ஒரு செயலை கொடுத்து அது வந்து முற்று பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். முற்று பெறாம இப்படி அருந்தவாள் மாதிரி பாதிலே நிற்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எச்சத்துல 2 டைப் இருக்கு. ஒன்று பெயரெச்சம், ஒன்று வினையச்சம். ஒன்று இந்த பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னன்னா முற்று பெறாத அந்த எச்சத்தை முற்று பெற செய்யக்கூடிய அந்த சொல் வந்து ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா அது பெயரெச்சம். கிளியர்? முற்று பெறாத அந்த வார்த்தையை முற்று பெற வைக்கிறது ஒரு வினை, ஒரு செயலா இருந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம். எச்சம்னா புரிஞ்சிருச்சா? கிளியரா இருக்கீங்களா? ஸோ இதை பாருங்க, பெயரெச்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. மாணவன், பள்ளி, படித்தங்கிறது முற்று பெறாம இருக்கு. அப்போ அது எச்சம்னு தெரிஞ்சிருச்சு. அதை முற்று பெற வைக்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு, ஒரு பெயர் சொல்லா இருக்கு. அதனால அது பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 3 காலங்கள்லையும் வரும். பாடி 3 காலங்களையும் காட்டும், ரொம்ப முக்கியம். 3 காலங்களையும் காட்டும். பெயரெச்சம் 3 காலங்களையும் காட்டும். இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம்னு சொல்லி 3ஐயும் காட்டுது. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி அப்போ பெயரெச்சம் அப்படிங்கிறது 3 காலங்களையும் காட்டும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வினைத்தொகைக்கு தான் மோஸ்ட்லி இதை பார்ப்போம். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்ன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா வினைத்தொகையில் பார்ப்போம். அதே மாதிரி பெயரெச்சமும் என்ன அப்படின்னா
மூன்று காலங்களையும் காட்டும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி மூன்று காலங்களையும் காட்டும் பெயரெச்சம். பெயரெச்சம்னு தெரிஞ்சிருச்சு, பட் அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டுறாங்க. வினைத்தொகை அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓரளவுக்கு என்ன அப்படின்னா இது வந்து இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க காட்டுறாங்க. உங்களுக்கு பெயரெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். முடிவு பெறாத ஒரு எச்சத்தை முடிவு பெற வைக்கிறது ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம்னு சொல்லுவோம். படித்த பள்ளி, படித்த மாணவன், இதில் மாணவன் பள்ளி அப்படிங்கிறதுலாம் பெயர் சொல்ல வரும். படித்த அப்படிங்கிறது முற்று பெறாத ஒரு எச்சம், அது முடிவு பெற வைக்கிறது மாணவி, மாணவன், பள்ளி அப்படிங்கக்கூடிய அந்த பெயர் சொல். அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பெயரெச்சத்தில் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு இதில் 2 கேட்டகரி இருக்கு. தெரிநிலை, குறிப்பு அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த வினைமுற்று மாதிரி ரொம்ப குழப்பாது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை பாருங்களேன், எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எழுதிய கடிதம், இது ஒரு பெயரெச்சம். எழுதிய கடிதம் அப்படிங்கிறது பெயரெச்சம். இப்போ இந்த பெயரெச்சம் என்ன மாதிரியான ஒரு பெயரெச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தெரிநிலை பெயரெச்சமா இல்லை குறிப்பு பெயரெச்சமா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பெயரெச்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சு எழுதிய அப்படின்னு சொல்லி முடிவு பெறாமல் இருக்குது, அதனால அது ஒரு எச்சம். கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது முடிச்சு வைக்குது, அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல். அதனால அதை என்ன சொல்றோம், பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதில் அது தெரியலையா இல்லை குறிப்பா அப்படிங்கிறத என்ன பண்ணும், நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்க, எழுதிய கடிதம், இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் தொடரில் என்ன கொடுத்துருக்காங்க, எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலை குறிக்கிறது. ஆமாம், எழுதிய அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது, அவன் எழுதக்கூடிய ஒரு செயலை குறிக்குது. அப்போ செயல் அப்படிங்கிறத எனக்கு இந்த எழுதிய கடிதம்ங்கிற எக்ஸாம்பிள் சொல்லுது. அவன் செஞ்சது ஒரு செயல் தான் அப்படிங்கிறத இந்த எழுதிய கடிதம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் என்ன பண்ணுது, எனக்கு சொல்லுது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எழுதிய கடிதம் அப்படின்னா அவன் எழுதி முடிச்சுட்டான்னு அர்த்தம். அப்படிதானே பொருள் இதுக்கு. எழுதிய கடிதம்னா எழுதி முடிச்சுட்டான்னு அர்த்தம். அவன் எழுதி முடிச்சுட்டான்னா அது என்ன காலம், இறந்த காலம். ஏதோ ஒரு காலம், இறந்த காலமா இருக்கலாம், இல்லை எழுதுகின்ற கடிதமா இருந்துச்சு அப்படின்னா நிகழ்காலமா இருக்கும், இல்லை எழுதும் கடிதம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை எழுத போகும் கடிதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்திருந்தாலும் அது எதிர்காலமா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காலத்தை என்ன பண்ணுது, எனக்கு அது காட்டுது. கிளியரா? அப்ப ஒரு செயலையும் காலத்தையும் எனக்கு அப்படியே வெளிப்படையா காட்டுனுச்சுன்னா அந்த பெயரெச்சத்தை தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்லுவோம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது தெரிநிலை பெயரெச்சம். கீழே பாருங்க, சிறிய கடிதம் அப்படின்னு இருக்கு. சிறிய கடிதம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இதுல வந்து அவன் செய்யக்கூடிய செயல் என்னங்கிறது தெரியுதா, சிறிய கடிதம். இதுல அவங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு தெரியுதா, எழுதுறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணல, இதுல கொடுக்கல. அப்ப அவங்க என்ன செயல் செய்யறாங்கிறது எனக்கு தெரியாது. காலம் என்னன்றது தெரியுதா, சிறிய கடிதம்னு சொல்லும் போது அது இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், என்னால காலத்தை சொல்ல முடியுதா, முடியல. காலத்தையும் சொல்ல முடியல, நான் செய்யக்கூடிய செயலையும் சொல்ல முடியல. நான் செய்யக்கூடிய செயல் என்னன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, காலத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சா? குறிப்பு பெயரெச்சம். ஸோ செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுனுச்சுன்னா அதை தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்றோம். அது ரெண்டையும் வெளிப்படையாக காட்டல அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். கிளியர்? நெக்ஸ்ட், வினையெச்சம். முற்று பெறாத எச்சத்தை ஒரு செயல் வந்து முடிவு பெற வைக்குது அப்படின்னா அதை வினையெச்சம்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத எச்சத்தை ஒரு செயல், ஒரு வினை அது வந்து முடிச்சு வைக்குது அப்படின்னா அதை வினையெச்சம்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத எச்சத்தை ஒரு பெயர் சொல் வந்து முற்று பெற செஞ்சதுன்னா அது எப்படி பெயரெச்சம்னு சொல்றோமோ அதே மாதிரி முற்று பெறாத ஒரு எச்சத்தை ஒரு வினை வந்து முற்று பெற செய்யுது அப்படின்னா அதை வினையெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, படித்து படித்து அப்படிங்கிற கூடிய வார்த்தையில முற்று பெறாத ஒரு எச்சமா இருக்கு. அதை எதை வந்து முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா முடித்தான், வியந்தான் அப்படிங்கக்கூடிய அவனுடைய செயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை முடிச்சு வைக்குது. ஸோ இப்படி ஒரு செயல், ஒரு வினை ஒரு எச்சத்தை முடிச்சு வச்சுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ இதுலையும் தெரிநிலை குறிப்புன்னு 2 இருக்கு. தெரிநிலையில அகைன் அதே தான், எழுதி வந்தான், மெல்ல வந்தான். இதுல நீங்களே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, செயல் காலம் அப்படிங்கறத என்ன பண்ணுது அப்படின்னா தெளிவா காட்டுது. ஸோ செயல் காலம் அப்படிங்கறத தெளிவா காட்டுனுச்சுனாலே அது தெரிநிலை. அது தெளிவா காட்டல அப்படின்னா குறிப்பு. அது பெயரெச்சமா இருந்துச்சுன்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு போடுவோம். அதே வினையெச்சமா இருந்துச்சுன்னா தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு போடுறோம். அவ்வளவுதான். கிளியரா இருக்கா? ஸோ கடைசியா என்ன அப்படின்னா முற்றெச்சம். எச்சத்தில் இன்னொன்று இருக்கு, முற்றெச்சம். இதை கொஞ்சம் இதாக பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, எச்சத்துலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு இல்லையா, அதனால இந்த மாதிரி உள்ளது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. முற்றெச்சம். வள்ளி படித்தனல் அப்படின்னு இருக்கு. இதில் இந்த படித்தனல் அப்படிங்கிறது என்ன, வள்ளி படித்தனல் முடிஞ்சிருச்சு, வினை முற்றுறது. வள்ளி படித்தனல் அது என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. வள்ளி படித்தனல் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பக்கத்திலேயே மகிழ்ந்தாள் அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறோம். இப்ப பார்க்கும்போது இதுல ஏதாவது பொருள் இருக்கா, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி எனக்கு உங்களுக்கு தோணுதா? வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு பொருள் இருக்க மாதிரி இருக்கு. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இல்லை, எனக்கு பொருள் இல்லை. வள்ளி படித்தனல் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு பொருள் இருக்கு, முடிஞ்சிருச்சு. அதை நான் என்ன சொல்லிட்டேன், வினைமுற்று அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிட்டோம். ஆனா அதுக்கு பக்கத்திலேயே மகிழ்ந்தாள்ங்கிற ஒரு வார்த்தையை நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது எனக்கு அது என்னவா தெரியல,
பொருள் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ இந்த இடத்துல படித்தனல் அப்படிங்கக்கூடிய அந்த வினைமுற்று ஒரு எச்சமா மாறிடும். என்ன மாதிரி எச்சமா மாறும்? படித்து அப்படிங்கக்கூடிய எச்சமா மாறிடும். அதாவது அது பொருள் மாறிடும். படித்தனல் அப்படிங்கிறதுக்கு படித்து அப்படிங்கிற பொருள் வந்து மாறிடும். அப்போ வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி வரும். வள்ளி படித்து மகிழ்ந்தாள். இப்போ பொருள் வருதா இல்லையா? வள்ளி படித்து மகிழ்ந்தாள் வரும்போது எனக்கு என்ன வருது? பொருள் கிடைக்குது. நான் வெறும் வள்ளி படித்தனல் இருக்கும்போது வினைமுற்றுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். பக்கத்தில் மகிழ்ந்தாள்னு போடும்போது எனக்கு அதில் பொருளே கிடைக்கல, மீனிங்கே கிடைக்கல அந்த சென்டென்ஸில். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த படித்தனல் அதனால அந்த படித்தனல் அப்படிங்கக்கூடிய வினைமுற்று என்னவா மாறிடும்? ஒரு எச்சமாக மாறிடும். ஒரு வினைமுற்று ஒரு வினைமுற்று என்ன ஆகும் அப்படின்னா எச்சமா மாறிடும். இந்த மாதிரி ஒரு வினைமுற்று எச்சமா மாறி இன்னொரு வினைமுற்றால அந்த சென்டென்ஸை முடிவு பெற வச்சது அப்படின்னா அதை முற்றெச்சம்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு வினைமுற்று எச்சமா மாறி இன்னொரு வினைமுற்றை ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸை முழுமையடை செஞ்சது அப்படின்னா அதை முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாப்பா? கிளியர்ல? எச்சங்கள் கரெக்டா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இன்னொரு டைம் சொல்லவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க வேற்றுமை. சோ வேற்றுமை இது நீங்க படிச்சிருப்பீங்க. வேற்றுமை அப்படிங்கிறத பற்றி முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமைன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. ஸோ வேற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, உட்காந்து அப்புறமா ரீட் பண்ணி பாருங்க. அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா, இதுல எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வந்து இடம்பெறாம ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்காங்க. இதை படிக்கும் போது என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேராகிராஃபா இது இருக்காது. உட்காந்து அப்புறமா படிச்சு பாருங்க, சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேராகிராஃபா இருக்காது. அதே பேராகிராஃபை நான் திரும்ப அந்த இதெல்லாம் போட்டு அந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் போட்டு நான் படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேராகிராஃபா, ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட எனக்கு ஒரு பேராகிராஃபா இது என்ன ஆகுது அப்படின்னா தெரியுது. அப்படி வரும்போது எளிதாக புரியுது இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணமா என்ன இருக்கு? வேற்றுமை அப்படிங்கிறது காரணமா இருக்கு. இந்த வேற்றுமை அப்படிங்கிறதுல நிறைய உறுப்புகள் இருக்கு. அதுல முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, 4ன்னு சொல்லி 8 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது ரொம்ப இலக்கணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதான் வேற்றுமை. இந்த வேற்றுமை உறுப்புகள் அப்படிங்கிறது நிறைய வரும். ஐ, கு, அது நோட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, ஐ, ஆல், கு, இன், அது, கண். இன், அது, கண், அதான் ஆர்டரு. இப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஐ, ஆல், கு, இன், அது, கண். மேலே 1 போட்டுக்கோங்க, கீழே 8 போட்டுக்கோங்க. ஐ அப்படிங்கிறது 2, ஆள்ங்கிறது 3, இது 4, இன்கிறது 5, அதுங்கிறது 6, கண் அப்படிங்கிறது 7. இதுதான் ஆர்டர். முதல் வேற்றுமைக்கும் இரண்டாம் வேற்றுமைக்கும் உருபு, 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்ன கிடையாது? உருபு கிடையாது. மற்ற இருக்கக்கூடிய வேற்றுமைக்கான உருபுகள் வந்து ஐ, ஆல், கு, இன், அது, கண். அதாவது அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலை. இது ஒரு ஆர்டரு. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இதை படிச்சிருப்பீங்க. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிற ஆர்டர் வந்து என்ன பண்ணிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. அதுக்கான ஆர்டர் 2, 3 அதோட தொடர்ச்சியாக இன்னும் நிறைய வேற்றுமை உறுப்புகள்ங்கிறது வரும். பட் இது பேசிக், அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? இது ஒரு ஆர்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முதல் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி இது ஆர்டர். என்ன பண்ணுங்க? அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வேற்றுமை உறுப்புகள். சில இடங்கள்ல இப்ப இந்த சென்டென்ஸை பாருங்களேன். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னு இருக்கு. இதுல ஆள் அப்படிங்கக்கூடிய உறுப்பு என்ன இருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ மறைஞ்சு வரல, வெளிப்பட்டே வந்திருக்கு. ஆள் அப்படிங்கக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இது என்ன சொல்றோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புன்னு சொல்றோம். சில இடங்கள்ல இந்த வேற்றுமை உறுப்புகளுக்கு பதிலாக சில சொற்களும் பயன்படுத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதே சொற்றொடரை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவியர் தூரிகை கொண்டு, ஓவியர் தூரிகை இதை பாருங்க. ஓவியர் தூரிகை கொண்டு, தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். கொண்டு அப்படிங்கிற ஆள்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன பயன்படுத்திருக்காங்க? கொண்டுங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்திருக்காங்க. ஆள் வந்து அது வேற்றுமை உருபு, கொண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்ல பயன்படுத்திருக்காங்க இல்லையா அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுருபு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுருபுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐக்கோ, அது, ஆளின், கண் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இல்ல வேற வேற்றுமை உருபுகள் இல்லாம சில சொற்களை வச்சு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சொற்களுக்கு சொல்லுருபு அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வேற்றுமை உருபுகள்ல மொத்தம் 8 வேற்றுமை இருக்கு. அதான் அதுல கொடுத்துருக்காங்க. இதுல
வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டிய இடத்துல வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வராம மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை வேற்றுமை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லாம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைஞ்சு வந்ததுன்னா தொகை, வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதே வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா முதல் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகும். மறைஞ்சிருச்சுன்னா உறுப்பு மறைஞ்சிட்டுனா எது மறைஞ்சாலும் தொகை அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா நார்மலா வேற்றுமை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்லுவோம். தொகை அந்த உறுப்பு மறைஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கு தொகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தும். அதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் வேற்றுமை பாருங்க, முதல் வேற்றுமையில உருவு கிடையாது. முதல் வேற்றுமையில உருவு கிடையாது. எழுவாய் செயபடு பொருள் பயனிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாவை வந்தால், பாவை வந்தால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல எழுவாய்னா என்னன்னு தெரியும். சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கும் போது எழுவாய் படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சப்ஜெக்ட்னு ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல. சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருக்கீங்களா இல்லை இங்கிலீஷ்ல? ஸோ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல. சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க அந்த செயலை செய்கிறவங்க யாரு அப்படிங்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் செயலை செய்கிறவங்க அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட் தான் எழுவாய். ஒரு செயலை செய்கிறவங்க, அந்த இதில் வந்து செயலை செய்கிறவங்க அவங்கள தான் அந்த சென்டென்ஸில் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்களை சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அவங்கள தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்கல்ல, ரிசீவர் எண்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுதான் செயபடு பொருள். இல்லை அவங்க செஞ்சதையோ இல்லை அவங்க அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய விஷயத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலோ அதை என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், செயபடு பொருள். பயனிலை அப்படிங்கிறது ஒரு வினையாக இருக்கலாம், இல்லை அந்த சென்டென்ஸை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். வினைங்கிறது மோஸ்ட்லி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு செயல் மாதிரி தான் இருக்கும். பயனிலை அப்படிங்கிறது வேர்பு, ஒரு ஆக்ஷன் செயல் மாதிரி தான் உங்களுக்கு அந்த பயனிலை அப்படிங்கிறது இருக்கும். பட் சில நேரங்களில் ஒரு சென்டென்ஸை முடிச்சு வைக்கக்கூடிய வினா மாதிரி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயனிலை அப்படிங்கிறது இருக்கும். முடிச்சு வைக்கக்கூடிய சொற்களாகவும் அது வந்து இருக்கும். ஸோ புரிஞ்சிருச்சா பயனிலைனா என்ன, எழுவாய்னா என்ன, செயபடு பொருளா என்னன்றது புரிஞ்சிருச்சா? ஸோ முதல் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் உருவு கிடையாது. உருவு இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா இதை பாருங்க, முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை இன்னொரு பேர் இருக்குப்பா, அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. ஸோ எழுவாய் செயபடு பொருள் பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது. எழுவாய் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல பாவை அப்படிங்கிறது தான் எழுவாய் அப்படிங்கிறது. பாவை அப்படிங்கிறது தான் எழுவாய். பாவை வந்தால், பாவை தான் வர்றா. யாரு வர்றா? அந்த செயலை செய்யறது யாரு? பாவை. அப்ப அவ தான் சப்ஜெக்ட், அவ தான் எழுவாய். வந்தால் அப்படிங்கக்கூடியது பயனிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இது எழுவாய் அப்படிங்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் சாதாரணமாக ஒரு பயனிலையோடு சேர்ந்து அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுது. அதுக்கு இடையில எந்த ஒரு உருவுமே தேவைப்படாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது முதல் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறதால சிம்பிளா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இருக்கிறது சிம்பிளா இருக்கு, ஃபர்ஸ்டே வருது இல்லையா, அதனால சிம்பிளா இருக்கு. இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுவாய் இருக்கும், அந்த எழுவாய் ஒரு பயனிலையோட சேர்ந்து இயல்பாவே அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா முடிச்சு வச்சிரும். அதுக்குள்ள எந்த ஒரு ஓம உறுப்பு நீங்க போட்டு ஆட் பண்ணி செய்யணுங்கிற அவசியமே இருக்காது. நார்மலா ஒரு எழுவாய் இருக்கும், பக்கத்துல ஒரு பயனிலை வந்து சேரும், வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வெர்பு அப்படிங்கிற அந்த காம்போல அந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா முழுமையடைஞ்சிடும். நான் உள்ளுக்குள்ள எதையுமே ஆட் பண்ண தேவையில்ல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது முதல் வேற்றுமை. புரியுதா? முதல் வேற்றுமை என்னன்னு புரியுதா? ஆனா எதையுமே உள்ள சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எழுவாய் ஒரு பயனிலை அது ரெண்டு சேரும் போது இந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடும், எனக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைனே பேர் இருக்கு. ஏன்னா எழுவாய்க்கு தான் அதுல என்ன பண்ணிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்கு எழுவாய் வேற்றுமைனே பேர். இரண்டாம் வேற்றுமையோட உருபு என்ன அப்படின்னா ஐ. இரண்டாம் வேற்றுமை உருவோட இரண்டாம் வேற்றுமையோட உருபு வந்து ஐ. ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்க, கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இதுல ஐ அப்படிங்கிறது இங்கே இடம் பெற்றிருக்கு, இதுல ஐ அப்படிங்கிறது இங்கே இடம் பெற்றிருக்கு. புரியுதா? இப்போ இதில் சப்ஜெக்ட் வெர்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, புகழ்றது தான் என்ன வரும் அப்படின்னா வெர்பு. ரெண்டுலையுமே பயனிலை. பயனிலை பயனிலை அப்படிங்கக்கூடிய வெர்பு புகழ்றது தான். ஸோ அதுல எதுவுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. அடுத்தது பாருங்க, கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலர் தான் பரணரை புகழ்றாரு. அப்போ கபிலர் தான் என்ன பண்றாரு, பரணரை புகழ்றாரு. அப்ப அந்த செயலை செய்யறது யாரு, கபிலர். அப்ப அந்த கபிலர் தான் யாருங்க, எழுவாய், சப்ஜெக்ட். எழுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இவர் தான். அப்போ அந்த பரணர் யாரா இருக்காரு, செயபடு பொருள். செயபடு பொருள். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, கபிலரை பரணர் புகழ்ந்தார். இதுல இந்த செயலை செய்யறது யாரு, பரணர். பரணர் தான் என்ன பண்றாரு, கபிலரை புகழ்றாருங்கிற மாதிரி இருக்கு. கபிலரை பரணர் புகழ்ந்தான் இருக்கு. அப்ப அந்த செயலை செய்யறது யாரு, பரணர். அப்ப பரணர் தான் இங்க என்ன, சப்ஜெக்ட், எழுவாய். கபிலர் அப்படிங்கிறவர் யார், இதுல செயபடு பொருள், ஆப்ஜெக்ட், செயபடு பொருள். ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? எழுவாய் பயனிலைன்னு சொல்லி பிரிச்சுட்டா என்ன கண்டுபிடிக்க முடியுது, ஐங்கிற வேற்றுமை உறுப்பு எப்போது எதோட போய் சேரும், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு செயபடு பொருளோட போய் சேரும். அதனாலதான் இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு இன்னொரு பேரே இருக்கு, செயபடு பொருள் வேற்றுமை. செயபடு பொருள் வேற்றுமை. புரியுதா? ஒரு சென்டென்ஸ்ல எப்போதுமே இரண்டாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை உறுப்புங்கிறது ஐ. அது எப்போதுமே போய் சேரக்கூடியது எதுல தான் சேரும்,
ஒரு செயல்படு பொருள்ல தான் போய் சேரும். அதை வேறுபடுத்தி காட்டுறதால தான் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செயல்படு பொருள் வேற்றுமை. புரிஞ்சிருச்சா இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது? ஸோ இது கீழே பாருங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஒன்னொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்கப்பா. ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஓத்தல், ஒத்தல், உடைமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வர்றதுக்கான கண்டிஷன்ஸ். இது என்ன பண்ணால் நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இல்லை நிமோனிக் மாதிரி வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஒரு இதுக்கும் இது கொடுத்துருப்பாங்க, அதை என்ன பண்ணுங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல ஒரே வேற்றுமை உறுப்பு 2 இடத்துல வந்திருக்கும். அப்படி வரும்போது ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருக்கிற அந்த வேற்றுமை உறுப்பு இது வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பா, இது 7ஆம் வேற்றுமை உறுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அதே வார்த்தை தான், இதுக்கும் அது வருது அதுக்கும் வருது, ஆனால் அது எதில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதபடி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும். கண்டிஷனை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த சென்டென்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் அது என்ன வேற்றுமை அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும், நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சில நேரங்கள் இந்த கண்டிஷனை வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒன் வேர்ட் கேட்பாங்க, அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆக்கல் அப்படிங்கிறது கரிகாலன் கல்லணையை கட்டுற ஒரு விஷயத்தை ஆக்கல் செய்கிறாரு. அழித்தல் அப்படிங்கிறது பெரியார் மூட நம்பிக்கைகளை அழிக்கிறாரு. அடைதல் அப்படிங்கிறது கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல் அப்படிங்கிறது காமராஜர் பதவியை துறந்தார். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஒத்தல் அப்படின்னா ஒப்பீடு பண்றது. ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை அப்படிங்கிறது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் சும்மா ஜெஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிட்டு அதை முதல்ல படிச்சு. இரண்டாம் வேற்றுமை புரிஞ்சிருச்சா? புரிஞ்சதில்ல? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமையில உடன் அப்படிங்கிற வார்த்தையும் வரும். உடன் அப்படிங்கிறதும் வரும். மூன்றாம் வேற்றுமையில உடன் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி முதல் வேற்றுமை உறுப்புக்கு எதுவும் கிடையாது. அந்த ஐ ஆள் கூட வரதுல ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வரக்கூடியது ஆள். அப்போ ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. இந்த மூன்றாம் வேற்றுமையில் ஸ்கூல் படிக்கும் போது சொல்லியிருப்பாங்க ஆன் யோர் மவுத் ரன் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆன் ரன் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இந்த ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல ஆன் யோர் மவுத் ரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆன் யோர் மவுத் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆன் ரன் ரன் அப்படின்னு வரும்போது ஒடு ஓடு அப்படின்ற மாதிரி ஆன் ரன் ரன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்கிறது. நீங்கள் வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவி பொருள் கருத்தா பொருள். ஸோ இந்த ஆள் அப்படிங்கிறது ஆள் ஆண் அப்படிங்கிறது ஒரு செட்டு, ஒடு ஓடு அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஆள் ஆண் அப்படிங்கிறது ஒரு செட்டு, எல்லாமே மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான், ஆனால் 2 செட்டாக பிரிஞ்சிருக்கும். ஒடு ஓடு அப்படிங்கிறது ஒரு செட்டு. இந்த ஒடு ஓடு உடன் அப்படிங்கிறதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா உடனிகழ்ச்சி பொருளில் வரும். உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். யாரோ ஒருத்தரோட இன்னொருத்தர் போற மாதிரி அக்கம்பனி ஆகிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒடு ஓடு அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள்ங்கிறது இடம்பெறும். இங்க பாருங்க தாயோடு குழந்தை சென்றது, ஓடு அவங்களோட போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், ஓடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒருத்தரை இன்னொருத்தரோட உடன் அவங்களோட உடன் பயணிக்கிற மாதிரி உடன் செல்ற மாதிரி அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஒடு ஓடு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இடம்பெறும். இது ஒரு செட்டு. மேல உள்ளதை பாருங்க. ஆள் அன் அப்படிங்கிறது இன்னொரு செட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? இதை பொறுத்த வரைக்கும் கருவி பொருள் கருத்தா பொருள், கருவி பொருள் கருத்தா பொருள் இந்த 2 கேட்டகரி கீழே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆள் ஆண் அப்படிங்கிறது வரும். இந்த கருவி பொருளை பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு சப் கேட்டகரி. கருவி பொருள்ல 2 சப் கேட்டகரி. ஒன்று முதற்கருவி, இன்னொன்று என்ன அப்படின்னா துணைக்கருவி. அதாவது முதற்கருவி அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்? நான் எக்ஸாம்பிள் பாருங்களேன். மரத்தால் சிலை செய்தனல். அதாவது என்னன்னா ஒரு பொருளை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பொருளை மூலப்பொருளா எடுக்கிறோமோ அதே வந்து முதற்கருவியாகவும் இருக்கும். பொருள் என்னவோ அதுவே கருவியாகவும் இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்னா முதற்கருவி. இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன். மரத்தால் சிலை செய்தான், மரத்தால் சிலை செய்தான். இதுல ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, உளியால் ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ அதனால வேற்றுமை உறுப்பு வருது. மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னா மரத்தால சிலை செய்யறான், அந்த இடத்துல கருவியே என்னதான் மரம் தான். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது முதற்கருவின்னு சொல்லுவோம். கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உளியால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலை செய்யறதுக்கு கல் இருக்கு, அதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உளியை வந்து ஒரு சைடு ப்ராடக்ட் மாதிரி என்ன பண்றேன் பயன்படுத்தி அந்த சிலையை வந்து என்ன பண்றேன் செதுக்கிறேன். உளியால் சிலை செய்தான் அப்படின்னு கொடுக்கறதுக்கும் மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் புரியுதா? அப்ப இந்த இடத்துல உளிங்கிறது என்னவா இருக்கு? துணைக்கருவியா இருக்கு. மரத்தால் சிலை செய்தான் நான் கொடுக்கும்போது மரத்திலே அவன் சிலையை செய்யறான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா. அந்த இடத்துல வேற ஒரு சைடு ப்ராடக்டே வரல, மரமே என்னவா செயல்படுது? முதல் கருவியாவே செயல்படுது. அதை முதற்கருவின்னு சொல்லுவாங்க, துணைக்கருவின்னு சொல்லுவாங்க. இது 2 எதுக்கு கீழே வரும் அப்படின்னா கருவி பொருளுடைய கேட்டகரி கீழே வரும். இந்த 2 இடத்துலையும் ஆள் ஆண் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் கருத்தா பொருள். கருத்தா பொருள்ல 2 இருக்கு. ஒன்னு ஏவுதல் கருத்தா, இன்னொன்னு என்ன அப்படின்னா இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா. சோ ஏவுதல் கருத்தா அப்படின்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. சோ அப்ப கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னா கரிகாலன் வந்து கல்லணை கட்டினாரா?
கரிகாலன் கல்லணை கட்டினாரு, ஆனா அவரே போய் வந்து என்ன பண்ணல, கொத்தனார் வேலை பார்த்துட்டு அங்க செய்யறதுக்கு ஆட்களை வச்சு ஏவிதான் என்ன பண்றாரு, அதை செய்ய சொல்றாரு. அப்போ அது என்ன, ஏவுதல் கருத்தா. ஸோ ஏவுதல் கருத்தா வரும்போது அந்த இடத்துல ஆள் அப்படிங்கக்கூடிய அந்த வேற்றுமை உருபுங்கிறது வரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேக்கிலாரால பெரிய புராணம் அவர் தானே எழுதினாரு, வேற யாரும் ஆள் வச்சு என்ன பண்ணல, அவர் எழுதல, அவரே எழுதியிருக்காரு. அப்போ அது என்ன அப்படின்னா இயற்றுதல் கருத்தா. இந்த மாதிரி ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா, இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல எல்லாம் என்ன வரும் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபு வரும்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? மூன்றாம் வேற்றுமை உருபுனா என்ன, எங்கெங்க எது வரும், எது எப்படி பேர் ஆகுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமையில ஐ ஆல் பார்த்துட்டோம், 2 3ன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கறது கூ. இது நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. இதுல கூவும் வரும், ஆகங்கிற இடத்தும் வரும். சில இடங்கள்ல கூங்கிறது வரும், கூடவே சேர்ந்து ஆக அப்படிங்கிறது வரும். கூவும் வரும், ஆக அப்படிங்கிறது வரும், கூ ஆகன்றது வரும். அதுல பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்ல, இரண்டாம் வேற்றுமை உறுப்புல சில கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நான்காம் வேற்றுமையில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது வரும். இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல பெருசா ஞாபகம் வச்சுக்க எதுவுமே இல்லை. கூ அப்படிங்கக்கூடிய வார்த்தை நான்காம் வேற்றுமை உறுப்பு, ஆக அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நான்காம் வேற்றுமை உறுப்பு. இது ஒரு தடவை என்ன பண்ணுங்க, ரீட் அவுட் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை அப்படிங்கிறது வரும்போது ஐ ஆல் கூ பார்த்துட்டோம். அடுத்து இன், ஐ ஆல் கூ இன், இன். ஸோ இன் அப்படிங்கிறது இன்னு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இன் இல் அப்படி அது ரெண்டையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை தான் சொல்லுவோம். இல் இன் அப்படிங்கிற ரெண்டையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆர்டரா படிக்கிறதுக்காக அந்த ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படிங்கிறத அது ஒரு ஆர்டரா ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னோம். ஆனால் இன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே கூட வந்து இல்லும் வரும், அது ஒரு ஐந்தாம் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள், ஒழிப்பு, எல்லை, ஏது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை அப்படிங்கிறது வரும். கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. உருபு, அந்த உருபு வர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சென்டென்ஸ்ல இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த உருபு அப்படிங்கிறது வரும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு ரீட் அவுட் பண்ணுறேங்க. அடுத்து ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைன்னு வரும்போது ஐ ஆல் கூ இன், அடுத்து அது, அது அப்படின்னு வரும்போது அது ஆது அப்படிங்கிற அது ஆது ஆ, இதுல ஆது ஆ அப்படிங்கக்கூடிய ஆறாம் வேற்றுமை உருபுகள் வந்து இப்போ நவீன காலத்துல பயன்பாட்டில் இல்லை. எது ஒன்று மட்டும் தான் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னா அதுங்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னா பயன்பாட்டில் இருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான கேட்டகரியில வரும் அப்படின்னா உரிமை பொருள்ல வரும். உரிமையா ஒரு விஷயத்தை பேசுறது பண்றது அப்படிங்கிறது மாதிரி வர்றதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆறாம் வேற்றுமை உருபு அப்படிங்கக்கூடிய அந்த அதுங்கிற வார்த்தை இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இதுவும் அகைன் கண்டிஷன் தான். ஸோ ராமனது வில், ராமனது வில், நண்பனது கை அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இந்த அது ஆது அ அப்படிங்கக்கூடியது இந்த காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. அதுன்னு வந்துச்சுனால அது ஆது அ அப்படிங்கக்கூடிய மூணுமே ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் தான். ஆனால் ஆது அ அப்படிங்கக்கூடியது வந்து எதில் இல்லை, பயன்பாட்டில் இல்லை. இந்த காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. எது மட்டும் தான் பயன்பாட்டில் இருக்குன்னா அது அப்படிங்கிறது மட்டும் தான் பயன்பாட்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏழாம் வேற்றுமை உறுப்பு. ஏழாம் வேற்றுமை உறுப்புக்கு கண். கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருபு. அதோட சேர்த்து மேல், கீழ், கால், இல், இடம் அப்படிங்கிறதையும் ஏழாம் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது செக்கப் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணு செக்கப்லாம் போனோம் அப்படின்னா மேலே கீழெல்லாம் காட்ட சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி என்னென்னா கொஞ்சம் அப்படி ஏதாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்ணு, மேல், கீழ், கால், இல், இடம், இது எல்லாமே ஏழாம் வேற்றுமை உருபுகள் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஐந்தாம் வேற்றுமையிலையும் இருக்குது, ஏழாம் வேற்றுமையிலையும் இருக்குது. இப்போ இல் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு இது ஐந்தாம் வேற்றுமை உருபா இல்லை ஏழாம் வேற்றுமை உருபா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் என்னத்தை அப்ளை பண்ணணும், கண்டிஷன்ஸ் படிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு அந்த சென்டென்ஸில் என்ன கண்டிஷன் இருக்குது, ஐந்தாம் வேற்றுமைக்கான கண்டிஷன் இருக்கா இல்லை ஏழாம் வேற்றுமைக்கான கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் அது என்ன வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறத உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எது 5 படிக்கல அப்படின்னாலும் 7 அப்படிங்கிறத கட்டாயம் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி இருக்கா இல்லை காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று குறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை உருபா தான் இருக்கும் இல் அப்படிங்கிறது. ஆனால் இது ரெண்டையும் குறிக்கல அப்படின்னா என்ன வேற்றுமை உருபா இருக்கும், ஐந்தாம் வேற்றுமை உருபா இருக்கும். ஸோ அதனால கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் படிச்சிருங்க. அடுத்து எட்டாம் வேற்றுமை உருபு. எப்படி முதல் வேற்றுமை வேற்றுமைக்கு உருபு கிடையாதோ அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது, உருபு கிடையாது. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழி வேற்றுமை அப்படின்னே சொல்லுவாங்க. இது என்னன்னா நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு எழுவாயை எப்படின்னா கொஞ்சம் ஹைப்பு கொடுத்து சொல்ற மாதிரி. நண்பன் அப்படிங்கிறது ஒரு சொல், ஒரு எழுவாய். இதை நான் சொல்லும் போது நண்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் விழிப்போட சொல்ற மாதிரி இருக்கு. புலவர் அப்படிங்கிறது ஒரு சொல், புலவரே அப்படின்னு என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். நான் கொடுக்கக்கூடிய அந்த எழுவாயை கொஞ்சம் ஹைப்பு பண்ணி கொஞ்சம் இழுத்தபடி கொடுத்தேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா எட்டாம் வேற்றுமை, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பார்த்தோமோ இது அப்படியே டேப்லேஷன்ல இருக்கு. ஒரு தடவை என்ன பண்ணோம்,
அப்படியே ரீட் அவுட் பண்ணிடணும். அங்கே என்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையும் அப்படியே டேப்லேஷன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை அதை கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேற்றுமை புரிஞ்சிருச்சுல, கிளியராக இருக்குல்ல? ஸோ அடுத்து தொகைநிலை தொகாநிலை. தொகைநிலை தொகாநிலை. ஸோ தொகைநிலை தொகாநிலை அப்படிங்கிறது என்னன்னா, உருபோ பயனோ மறைஞ்சு வந்துச்சுன்னா, உருபோ பயனோ மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது தொகைநிலை. உருபோ பயனோ மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா இல்லை இல்லாம வந்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை அப்படின்னு சொல்லுவோம். உருபோ பயனோ மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு நேரம் வேற்றுமை உறுப்புகள் பார்த்தோம் இல்லையா, அந்த வேற்றுமை உறுப்புகள் அதோடைய பயன் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை தொகைன்னு வந்துட்டாலே மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். தொகை அப்படின்னாலே தொகைன்னு பணத்தை எப்போதுமே மறைச்சு தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மறைச்சு தான் வைக்கணும். தொகை அப்படிங்கிறது மறை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொகைங்கிறது மறை. அப்போ உருபோ ஒரு பயனோ மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை தொகைநிலைன்னு சொல்லுவோம். வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தொகைநிலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 இருக்கு. தொகைநிலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 இருக்கு. தொகைனா மறைஞ்சு வரும், தொகான்னா மறையாம வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொகையை பொறுத்த வரைக்கும் அதில் சப் கேட்டகரி மொத்தம் 6 இருக்கு. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி மொத்தம் 6 கேட்டகரி இருக்கு தொகைநிலை தொடர்கள்ல. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா ஒண்ணுமே இல்லை, இது வரைக்கும் நம்ம பார்த்து வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. இப்போ உறுப்புகள் பார்த்தோம் இல்ல, 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமைன்னு சொல்லி ஒன்னொன்றுக்கு உறுப்புகள் பார்த்தோம் இல்லையா, அந்த உறுப்புகள் சென்டென்ஸ்ல மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதை பாருங்க, திருக்குறள் படித்தால்னு இருக்கு, சென்டென்ஸ் வந்து ஒழுங்கா இல்லை. திருக்குறளை படித்தால் அப்படின்னு வந்தாதான் என்ன இருக்கும், சென்டென்ஸும் முழுமையானபடி தான் இருக்கும். அப்ப திருக்குறளை படித்தால் அப்படிங்கக்கூடிய ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு என்ன இருக்கு, இதுல மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். வேற்றுமை படிக்கும் போதே சொல்லியாச்சு, வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை வேற்றுமை தொகைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு அதனால இதை 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். 3ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்ததுன்னா அது 3ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். 4ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்ததுன்னா அது 4ஆம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருவோம். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல என்னென்ன வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, அது என்ன கேட்டகரி கீழே வரும் அப்படிங்கிறபடி கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணுங்க, ஒரு தடவை ரீட் அவுட் பண்றது. புரிஞ்சிச்சுல வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகைன்னா என்ன புரிஞ்சிருச்சுல. நெக்ஸ்ட் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இதை பாருங்களேன், பணப்பை அப்படிங்கிறது இருக்கு, பணப்பை அப்படிங்கிறது இருக்கு. இதை நான் வந்து எழுதும் போது உருவம் மட்டும், அதாவது உருவம் மட்டும் இதுல ஃபில் பண்ணி எழுதுனா பணத்தை பை அப்படின்னு வரும். உருவம் மட்டும் நான் எழுதுனேன் அப்படின்னா பணத்தை பைன்னு வரும். அப்போ எனக்கு என்ன இல்லை, இதுல பொருள் இல்லை. அப்ப நான் என்ன எழுதணும், பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும், எழுதணும். பணத்தை கொண்ட பை, பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எழுதணும். வெறும் பணத்தை பை அப்படின்னு சொல்லி உருவம் மட்டும் போடும்போது அந்த இடத்துல என்ன பண்ணல, எனக்கு பொருள் கிடைக்கல. அப்ப நான் என்னவோ அதுல சேர்க்கிறேன், கொண்ட அப்படிங்கக்கூடிய ஒரு பயனையும் சேர்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு பயனையும் சேர்த்து, உருபையும் சேர்த்து கூட ஒரு பயனையும் சேர்த்தாதான் அந்த இடத்துல ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த உருபு 2ஆம் வேற்றுமை உருபு. அப்படி இதை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வேற்றுமை உருபு பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்றோம். ஐ அப்படிங்கிறது பணத்தை கொண்ட பை, ஐ அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உறுப்பு வருது. ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்புன்னு தெரியும். இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, கொண்டக்கூடிய பயனை பயன்படுத்தியிருக்கோம். அதனால இப்போ இந்த சென்டென்ஸுக்கு என்ன பொருள் வரும், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வரும். மறையக்கூடிய உருவை பொறுத்து அந்த வேற்றுமை வந்து மாறுபடும். இதுல ஆள் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன வரும், 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் வரும். பயன் மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த உடன்தொக்க தொகை அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். என்ன உருவு மறைஞ்சிருக்கோ அந்த உருவை முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததுன்னா உடனும் உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. புரிஞ்சிருச்சா, உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு என்னன்னு. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பால் குடம், பொற்சிலை, மாட்டுக்கொட்டகை அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. பாலை, பொன்னால், ஐ, ஆள் அப்படிங்கிறது என்ன உறுப்பு இருக்கோ அது என்ன உறுப்பு மறைஞ்சு வருதோ அந்த உறுப்புடைய இதை போட்டுறணும். 2ஆம் வேற்றுமைனா 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமைனா 3ஆம் வேற்றுமை. அது கூட பயணம் வந்துச்சு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதே மாதிரி 3ஆம் வேற்றுமை உருவோட ஒரு பயன் மறைஞ்சு வந்துச்சுன்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகை, வினைத்தொகையை பொறுத்த வரைக்கும் வினை அப்படின்னா ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வினையோட ஒரு பெயரச்சம் சேர்ந்து வரணும். வினை அப்படிங்கிறது ஆடு, வளர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல், வினையை குறிக்கிற மாதிரி இருக்கு. அதோட என்ன சேர்ந்து வருது அப்படின்னா ஒரு பெயர் சொல் வந்து சேர்ந்து வருது. ஒரு வினையோட ஒரு பெயர் சொல் சேர்ந்து வருது. ஒரு வினையோட ஒரு பெயர் சொல் வந்து சேர்ந்து வரும். வினைத்தொகைக்கான கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு செயல் இருக்கும், ஒரு வினை இருக்கும், அது கூட ஒரு பெயர் சொல் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். 3 காலங்களையுமே காட்டும்.
மூன்று காலங்களையுமே காட்டக்கூடியதா இருக்கும். மூன்று காலங்களையுமே காட்ட ஆடு கொடி அப்படிங்கிறது ஆடு கொடி, ஆடும் கொடி, ஆடுகின்ற கொடி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதலாம். மூன்று காலங்களையுமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காட்டக்கூடியதா இருக்கும். மூன்று காலங்களையும் காட்டணும். ஒரு வினையோட பெயர் சொல்லும் சேர்ந்து வரணும். ஒரு வினை அதோட ஒரு பெயர் சொல் சேர்ந்து வந்திருக்கணும். மூன்று காலங்களையும் காட்டணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? வினை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் தான் அந்த ஊறுகாய்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் ஆடு கொடி வளர்த்தமிழ் அப்படிங்கிறதெல்லாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்னூல்ல இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை, கறந்த பெயரச்சம். ஸோ வினைத்தொகை அப்படிங்கிறது காலத்தையும் காட்டும், மூன்று காலங்களையும் காட்டும், பெயரச்சத்தோட ஒரு வினை வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அது அவங்களே கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்லோட ஒரு வினை சேர்ந்து வர மாதிரி இருக்கும், மூன்று காலங்களையும் காட்டும். அப்படி காட்டுனுச்சுன்னா அது ஒரு வினைத்தொகை. இதை சொன்னது எது அப்படின்னா நன்னூல். பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் சொல் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர். ஸோ வினைத்தொகை புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பண்பு தொகை. இதை பாருங்க, வெண்ணிலவு, கருங்குவளை, இதுல எல்லாம் என்ன இருக்கு? வெண்ணிலவு அப்படின்னா வெண்மையான நிலவு, கருங்குவளை அப்படின்னா கருமையான குவளை. வெண்மை, கருமை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது. அப்ப பண்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையோட எனக்கு ஒரு பெயர் சொல் சேர்ந்து வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. கூடவே என்ன இருக்கணும் அப்படின்னா ஆன ஆகியங்கிற உருபும் என்ன பண்ணிருக்கணும்? மறைஞ்சு வந்திருக்கணும். ஆன ஆகியங்கிற உருபும் மறைஞ்சு வந்திருக்கணும். ஒரு பண்பு பெயர், அது கூட ஒரு பெயர் சொல், நடுவுல ஆன ஆகியங்கிற சொல் என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு மறைஞ்சு வந்திருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கண்டிஷனை பண்பு தொகைன்னு சொல்லுவோம். புரியுதா? பண்பு தொகைன்னு என்னன்னு? பண்பு பெயர் இருக்கணும், பக்கத்துல ஒரு பெயர் சொல் வந்து ஆட் ஆகணும், நடுவுல ஆன ஆகிய அப்படிங்கக்கூடிய சொல் என்ன பண்ணிருக்கணும்? மறைஞ்சு வந்திருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. கிளியர்? வெண்மையான நிலவு, கருமையான குவளை. வெண்மையான நிலவு, கருமையான குவளை. வெண்மை, நிலவு. வெண்மை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது, நிலவு அப்படிங்கிறது என்னதை குறிக்குது? ஒரு பெயரை குறிக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில ஆன அப்படிங்கக்கூடிய வார்த்தை என்ன பண்ணிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. கருமையான குவளை, கருமை அப்படிங்கக்கூடியது ஒரு பண்பை குறிக்குது, குவளை அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்குது. நடுவுல வந்து என்ன வந்திருக்கு? பொருள் அப்படின்னா பொருள் பெயரை குறிக்குது, பெயரை குறிக்குது. நடுவுல என்ன வந்திருக்கு? ஆனங்கக்கூடிய வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன ஆகியங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கணும் ஒரு பண்புக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில. அப்படி இருந்ததுன்னா அதை பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். பிரித்தால் ஸோ இது பண்பு தொகை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை. இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பனை, மரம். இதை பாருங்களேன், பனை, மரம். மரம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். மரம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். பனை அப்படிங்கிறது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பெயரை வந்து சொல்லுது. அப்போ அது சிறப்பு பெயர், அது ஒரு சிறப்பு பெயர். இப்படி ரெண்டு பெயர் சொல் வந்து பொது பெயர் வந்து பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்துருந்துச்சு அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து ஆகிய அப்படிங்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கும். ஒரு பொது பெயர், ஒரு சிறப்பு பெயர். இதுல சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் வந்து பொது பெயர் பின்னாடி வந்து நடுவில் ஆகியங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? சொல்றோம். புரிஞ்சிருச்சா? இரு பெயரொட்டு பண்பு தொகை, பண்பு தொகைக்கும் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சுல? ஸோ நெக்ஸ்ட் உவமை தொகை. உவமை தொகை போல, போன்ற, நிகர, அன்ன இந்த மாதிரியான ஓம உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை உவமை தொகைன்னு சொல்லுவோம். போல, போன்ற, அன்ன, நிகர. போல, போன்ற, அன்ன, நிகர இந்த மாதிரியான உறுப்புகள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை உவமை தொகை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் உம்மை தொகை. உம்மை தொகைங்கிறது அப்படிங்கக்கூடிய எழுத்து. இது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை உம்மை தொகைன்னு சொல்லுவோம். இரவும் பகலும், தாயும் தந்தையும். இரவும் பகலும், தாயும் தந்தையும். அப்படிங்கக்கூடிய எழுத்து வந்து வார்த்தை வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதே வார்த்தை வெளிப்பட்டு வந்துச்சுன்னா எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். அதே வார்த்தை வெளிப்பட்டு வந்துச்சுன்னா எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த உம்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும் கன்ஃபியூஷன் வச்சுப்பாங்க. வெளிப்பட்டு வருதா குழப்பி வருதா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? குழப்பிப்பாங்க. நீங்க குழம்பாதீங்க. தொகைன்னு வந்துருச்சு அப்படின்னாலே மறைஞ்சுதான் வரும். தொகைனாலே தொகைனா பணம், பணத்தை மறைச்சு தான் வைக்கணுங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொகை அப்படிங்கிறது மறைஞ்சு தான் வரும். ஸோ உம்மை தொகை, அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வரும். அதே வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அன்மொழி தொகை. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல, வேற்றுமை தொகை, பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை, உம்மை தொகை, எண்ணுமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு ஓம உருவோ ஏதோ ஒரு விஷயமோ என்ன பண்ணுது அப்படின்னா மறைஞ்சு வருது. ஏதோ ஒன்று மறைஞ்சு வருது. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா அதுக்கு உள்ள தொகையை வந்து பிரித்து சொல்லிடும். இந்த அன்மொழி தொகையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் மறைஞ்சு வரும்.
புரியுதா? இதை படிக்கிறதே இப்படிதான். மற்ற உள்ள கொடுத்துருக்கிறதுலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அன்மொழி தொகைங்கிறது நம்ம பார்த்த 5 தொகைகள்லேருந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்றா இருக்கும். ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய இதில் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்காது, பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை அன்மொழி தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பொற்றொடி வந்தால் அப்படின்னு இருக்கு ஸ்டேட்மெண்ட். பொற்றொடி வந்தால் அப்படின்னு இருக்கு. பொற்றொடி அப்படிங்கிறதுக்கு பொன்னால் ஆன வளையல் அப்படின்னு பொருள். பொன்னால் ஆன வளையல் பொருள். பொற்றொடி அப்படிங்கிறதுக்கு பொன்னால் ஆன வளையல் அப்படின்னு போயிரு. அப்போ ஆள் அப்படிங்கிற உறுப்பு ஆல்ரெடி மறைஞ்சு வந்திருக்கு. வளையல் அப்படிங்கிற உறுப்பு ஆல்ரெடி என்ன இருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. எத்தனை உறுப்புகள் மறைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. பொன்னால் ஆன வளையல், அப்புறம் கூடவே வந்தால் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ பொன்னால் ஆன வளையல், பொன்னால் ஆன வளையல் பக்கத்திலே வந்தால் அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் இருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஆகியங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, ஆள் அப்படிங்கக்கூடிய வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு, வளையல் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு, அணிந்த பெண் அப்படிங்கக்கூடியது மறைஞ்சு. இவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அன்மொழி தொகையில மறைஞ்சு வரும். அன்மொழி தொகைங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். கொடுத்துருக்கக்கூடிய அந்த மற்ற 5லையுமே இல்லாத நிறைய விஷயங்கள் இதில் மறைஞ்சு வந்திருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. மற்ற கேட்டகரியில் வரலன்னா அன்மொழி தொகை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டஃபாக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. மற்ற கேட்டகரியில் வரல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அது அன்மொழி தொகை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சா? தொகை தொடர்கள் எல்லாமே புரிஞ்சிருச்சா? அடுத்து தொகாநிலை போயிடலாமா? தாயும் தந்தையும் உம்மை தொகையில வரும். இடைச்சொல்லா? புரியலையே. உம் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல்லான்னு கேக்குறீங்களா? அப்படிங்கிறது இடைச்சொல்லா? இடைச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது இடைச்சொல் தான். அப்படிங்கிறது இடைச்சொல் தான். இடைச்சொல் சொற்றொடர் வருமான்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குறது எனக்கு புரியல. உம்முங்கிறது தான் முக்கியம். இதுல வேற எந்த வார்த்தையும் வராது. இதுல மட்டும்தான். உம்மை தொகையில மட்டும்தான். நீங்க இதுக்கு பதிலா வேற எதுவும் வருமான்னு கேக்குறீங்களா? இடைச்சொல்னு இருக்குமான்னு கேக்குறீங்களா? உம்முக்கு பதிலா இடைச்சொல்னு கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் 3 ஆப்ஷன்ஸ்ல இடைச்சொல்லுங்கிற வார்த்தையும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இடைச்சொல்லு இருந்தாலும் நீங்க உம்மை தொகை தான் எழுதணும். இப்ப புரியுதா? இடைச்சொல்லு இருந்தாலும் உம்மை தொகை அப்படின்னு தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் தொகாநிலை தொடர்கள். இதில் எதுவுமே மறையாது. மறையாமல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உருவு பயன் எல்லாமே வெளிப்பட்டு வரும், இல்லை இல்லாமல் வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தொகாநிலை தொடர்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 9 இருக்கு. தொகாநிலை தொடர்கள்ல மொத்தம் 9 இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுவாய் தொடர். மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலே வந்துள்ளது. இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இதை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றோம். முதல் வேற்றுமை பார்த்தோம்ல, அதே தான் கொடுத்துருக்காங்க. எழுவாய் தொடர்ங்கிறது முதல் வேற்றுமை தான். என்ன சொல்லியிருக்காங்க? மல்லிகை மலர்ந்தது. மலர்ந்தது அப்படிங்கக்கூடியது ஒரு பயனிலை, மல்லிகை அப்படிங்கிறது ஒரு எழுவாய். இது ரெண்டுத்துக்கு இடையில எந்த ஒரு உறுப்புகளும் என்ன பண்ணல அப்படின்னா இடம் பெறல, அப்படியே புணர்ந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ அதனால அதை என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய் தொடர். ஏதாவது ஒன்று வெளிப்பட்டு, அதாவது ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்திருந்தா தான் அது தொகை கேட்டகரி கீழே போகும். எதுவுமே மறையாம வெளிப்பட்டு வந்தாலோ இல்லை எதுவுமே இல்லாமலோ வந்தாலோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எழுவாய் தொடர். மல்லிகை மலர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்லி ஜாயின் ஆயிருக்கு. நடுவில் எந்த விதமான உருபுகளும் இல்லை. ஸோ அதனால அது எழுவாய் தொடர். நெக்ஸ்ட் பாருங்க, விழித்தொடர். நண்பா படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நண்பா அப்படின்னு வந்துருச்சு. 8ஆம் வேற்றுமை தொகை. புரிஞ்சிருச்சா? நண்பா. அதுக்கு 8ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன? விழி வேற்றுமை. ஸோ அதனால தான் அதுக்கு என்ன பேர் வந்திருக்கு? விழித்தொடர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர். சென்றனர். சென்றனர் முடிஞ்சிருச்சா? சென்றனர் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வினை அப்படிங்கிறது வீரர் அப்படிங்கக்கூடிய பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. சென்றனர் அப்படிங்கிறது முடிஞ்சே போச்சு. ஸோ அதனால வினைமுற்று தொடர். பெயரெச்சம்னு வரும்போது வரைந்த. பெயரச்சத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, அப்படிங்கிற வார்த்தையில முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் பெயரச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆன்னு முடிஞ்சிருக்கும். தெரில அப்படின்னா பெயரச்சமான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்படின்னு முடிஞ்சிருந்ததுன்னா அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் லாஜிக்கு. இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறபடி வச்சுக்கோங்க. வரைந்த ஓவியம். வரைந்த அப்படிங்கிறது முழுமை பெறாத ஒரு எச்சம். அது ஓவியம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருட்பெயரோட முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெயரச்ச தொடர். நெக்ஸ்ட் வினையச்ச தொடர். தேடி பார்த்தான். தேடி அப்படிங்கக்கூடியது ஒரு செயல். பார்த்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கு? முடிஞ்சிருக்கு. தேடி அப்படிங்கக்கூடிய ஒரு வினை வந்து பார்த்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு
வினைச்சொல் வினைச்சொல்லோட ஒரு ஆக்ஷனோட என்ன பண்ணிருக்கு அப்படின்னா முடிஞ்சிருக்கு. ஒரு எச்சம் ஆக்ஷனோட முடிஞ்சது, ஒரு எச்சம் வினையோட ஒரு செயலோட முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம்னு சொல்லுவோம். ஸோ வினையச்ச தொடர். அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினான். ஐ அப்படிங்கக்கூடிய ஒரு வேற்றுமை உறுப்பு என்ன பண்ணிருக்கு, வெளிப்பட்டு வந்திருக்கு. ஐ அப்படிங்கக்கூடிய வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ வேற்றுமை தொகாநிலை தொடர். மறைஞ்சு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, அதை தொகைநிலை தொடர்ல வந்துடும். ஐங்கிற உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல் தொடர். நீங்க கேட்டது மற்று பிற, இது ஒரு வார்த்தை மற்று பிற அப்படின்னு சொல்லி வரும்போது மற்று அப்படிங்கக்கூடிய இடைச்சொல் அப்படியே வெளிப்பட்டு வந்திருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை ஒரு இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் தான், ஆனால் அது என்னவா வந்திருந்துச்சு, மறைஞ்சு வந்திருந்தது. இதில் என்னவா வந்திருக்கு, மற்றுங்கிற வார்த்தை வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ இது இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர். சால அப்படிங்கக்கூடிய உரிச்சொல் என்ன வந்திருக்கு, வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ அதனால அதை என்ன சொல்றோம், உரிச்சொல் தொடர். வெளிப்பட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை தொடர், உரிச்சொல் தொடர். சால உரு தவ நனி கூறு இது எல்லாமே என்னதான் வரும், உரிச்சொற்கள் தான். நெக்ஸ்ட் அடுக்கு தொடர். பார்த்தாலே தெரியுது நன்று நன்று நன்றுங்கக்கூடிய அடுக்கு தொடர் அப்படியே வெளிப்பட்டு தான் வந்திருக்கு. ஸோ அதனால இது அடுக்கு தொடர். ஸோ தொகாநிலை தொடரில் நீங்கள் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்குலாம் எதுவுமே இருக்காது, அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தொகைநிலை தொடரில் தான் எது மறைஞ்சு வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தொகாநிலை தொடரை பொறுத்த வரைக்கும் தூசமா ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை. புரிஞ்சிருச்சா தொகைநிலை தொகாநிலைங்கிறது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புணர்ச்சி. புணர்ச்சிக்கு இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, 8th வந்து புணர்ச்சிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி அப்படிங்கிறதுல 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நிலைமொழி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது, வருமொழிங்கிறது வந்து ஆட் ஆகக்கூடியது வருமொழின்னு சொல்லுவோம். ஆரம்பத்திலேருந்து இருக்கிறது நிலைமொழி, பிளஸுக்கு அந்தண்டேந்து வந்து சேரக்கூடியதை வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி ஈரும் அப்படின்னா இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி ஈரும் அப்படின்னா இதை குறிக்குதுன்னு அர்த்தம். வருமொழி முதல் அப்படின்னா இதை குறிக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? கடைசி எழுத்து முதல் எழுத்து எதை குறிக்குதுன்றது புரிஞ்சிருச்சுல. ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் மெய் முதல்னு சொல்லி ஒரு 4 கேட்டகரி கீழே இந்த புணர்ச்சி என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க உயிர் ஈற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று, ஈற்று அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கடைசியை பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழி ஈறு. இதை என்ன பண்றோம் பார்க்குறோம். நிலைமொழி ஈறு லை அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும் போது ஐ அப்படிங்கக்கூடிய உயிர் எழுத்து எனக்கு அதுல இடம் பெற்றிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதை உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க மண் கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து மெய்யீற்று புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஈற்று அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நிலைமொழியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து என்னவா இருக்கு, ஒரு மெய் எழுத்தா இருக்கு. ஸோ அதனால அதை என்ன சொல்றோம், மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? நெக்ஸ்ட் உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி இதை பாருங்க, முதல் அப்படின்னு வந்துருச்சு, அப்போ வருமொழிக்கு வந்துடணும். வருமொழியில முதல் எழுத்து என்னவா இருக்கு, ஊன்னு இருக்கு. அந்த ஊங்கிறது என்ன, உயிர் எழுத்து. ஸோ அதனால என்ன சொல்றோம், உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க பொன் சிலை அப்படின்னு இருக்கு. முதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ முதல் அப்படின்னு வந்துருச்சுனாலே வருமொழியோட முதல் எழுத்தை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். சி இதை பத்தி பேசுறாங்க. ஸோ இதை பிரிச்சோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஈ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றோம், பிரிக்கிறோம். இச்சு கூட்டல் ஈ தான் பிரிக்கிறோம், ஈ கூட்டல் இச்சுன்னு பிரிக்கல, இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். ஸோ இதுல வரக்கூடிய ஒரு எழுத்து என்ன அப்படின்னா மெய் எழுத்து. ஸோ அதனால இதை என்ன சொல்றோம், மெய் முதல் புணர்ச்சி. புரியுதா? புணர்ச்சியில 4 கேட்டகரி என்னன்றது புரிஞ்சிருச்சா? நிலைமொழி, வருமொழி, அதை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா 4 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இது சும்மா பார்த்தாலே உங்களுக்கே இது புரிஞ்சிடும். ஸோ புணர்ச்சியில இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 இருக்கு. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லாம நிலைமொழியும் வருமொழியும் அப்படியே சேர்ந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. நடுவில் ஏதாவது வேர்ட்ஸ்ல ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலைமொழிக்கு இந்த இயல்பு புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தாய் மொழி அப்படிங்கிறது தாய் கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லி இருக்கு. இது புணர்ந்து வரும்போது தாய் மொழின்னு வருது. இதுக்கு நடுவில் எந்த ஒரு வேர்டும் மாறல, இல்ல மறைஞ்சு போகல, இல்ல புதுசா ஒரு வார்த்தை உருவாகல, எதுவுமே நடக்கல.
என்ன வார்த்தை இருக்கோ ஜஸ்ட் பிளஸ் எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிருக்கோம்னா போட்டிருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு புணர்ச்சியை இயல்பு புணர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதுல பெருசா டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நடுவில் பிளஸ் தூக்கிட்டு அப்படியே சேர்த்துட்டாங்க அப்படின்னா உள்ள எதுவுமே மாறாத பட்சத்தில் அதை இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். விகார புணர்ச்சி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரும். இதை பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல்னு இருக்கு. இந்த இல்லு ஓவும் சேர்ந்து அது என்னவா மாறி இருக்கு, லோ அப்படிங்கிற ஒரு புது வார்த்தையாவே உங்களுக்கு மாறி இருக்கு. இந்த மாதிரி புதுசா ஒரு வார்த்தைகள் வர்றது, இல்ல வார்த்தை காணாம போறது, இல்ல வார்த்தை மாறுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா, புணர்ச்சி நடக்கும்போது ஏதாவது ஒன்று நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விகார புணர்ச்சிக்கு கீழே மொத்தம் 3 இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இருக்கு. தோன்றல் அப்படின்னா அந்த இடத்துல புதுசா ஒரு எழுத்து உருவாகும். இங்க பாருங்க, தமிழ் தாய் அப்படின்னு இருக்கா, நடுவுல இத்து அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்து என்ன இருக்கு, தோன்றி இருக்கு, புதுசா உருவாயிருக்கு. இந்த மாதிரி புதுசா ஒரு புணர்ச்சி நடக்கும்போது ஒரு எழுத்து தோன்றி இருந்துச்சு அப்படின்னா அதை தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் இதை பாருங்க, வில் கூட்டல் கொடி அப்படின்னு இருக்கு. இந்த வில் கூட்டல் கொடியில இல் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு, இர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா கன்வெர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா கன்வெர்ட் ஆயிருந்தா என்ன சொல்லுவாங்க, திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கெடுதல், மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இதுல என்னவா இருக்கு, இம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை மொத்தமா காணாம போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை காணாம போயிருந்துச்சுன்னா அதை கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெடுதல் விகாரம் சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஆமா ஆமா, விகார புணர்ச்சி. இல்லங்கிற ஒருத்தர் இந்த இடத்துல லோங்க கூடிய வார்த்தை புதுசா தோன்றி இருக்குல்ல உங்களுக்கு, அதான் புணரும் போது புதுசா ஒரு எழுத்து தோன்றுறது இல்ல மறைகிறது கெடுறது இந்த மாதிரி எது இருந்தாலும் அது ஏதாவது ஒரு விகார புணர்ச்சிக்கு கீழே தான் வரும். இதுக்கு இதை கேட்டகரைஸ் பண்ணும் அப்படிங்கன்னா லோ அப்படிங்கக்கூடிய எழுத்து என்ன இருக்கு, புதுசா உருவாயிருக்கு அந்த இடத்துல, தோன்றல் விகாரத்துல வந்துடும். அது புரிஞ்சிருச்சா? இத்தங்க கூட எழுத்து தோன்றது மட்டும் இல்ல, புதுசா ஒரு எழுத்து தோன்றனால அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா புணர்ந்து, புரியல, இணைந்து ஒரு நிமிஷம், இங்கு இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்தாயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ மறையவோ இல்லை. ஸோ உடலோம்பல் அப்படிங்கிறது அப்போ இயல்பு புணர்ச்சிப்பா, சாரி, உடலோம்பல் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி தோன்றது. அப்போ இது 3 கீழே வந்தால் மட்டும்தான் அது வந்து புணர்ச்சி விகாரத்துக்கு கீழே வரும். மேலே இருக்கக்கூடியது உடல் ஓம்பல் அப்படிங்கிறது இல்லு கூட்டல் ஓ லோ அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இந்த இடத்துல வந்து புதுசாக எந்த ஒரு எழுத்து தோன்றவோ தெரியவோ கெடவோ செய்யலை. அதனால அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. அப்போ இயல்பு புணர்ச்சியில் 2 இருக்கு. இந்த பிளஸுக்கு அந்த எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அது இயல்பு புணர்ச்சி தான். இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாயிருந்தாலும் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ விகார புணர்ச்சி கீழே வரும்போது தோன்றல், திரிதல், கெடுதல்னு சொல்லி இது 3ல ஏதாவது ஒன்று நடந்திருந்தா மட்டும்தான் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா விகார புணர்ச்சி சொல்றாங்க. சாரி, மை மிஸ்டேக். புரிஞ்சிருச்சா புணர்ச்சிகள்? ஸோ அதுக்கு தான் கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஸ்டின்ஸை திரும்ப சார்ட் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். இது நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒற்றுப்பிழை சந்திப்பிழைலாம் வரக்கூடியது இதில் தான். ஸோ இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்டில் உள்ளது, 9th ஸ்டாண்டர்டில் உள்ளது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். 9th படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேப்லேஷன் போட்டு என்ன பண்ணுங்கன்னா மொத்தமாக படித்து வச்சுருங்க. இதில் கொடுத்துருக்கிறது சும்மா பேசிக்ஸ் மட்டும்தான். ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 9th படிக்கும்போது இதில் வந்து என்ன பண்ணுவாங்க டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். அதாவது இந்த ஒற்று சந்தி அப்படிங்கிறது வந்து எங்கெங்கே சேரும் எங்கெங்கே சேராது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகு இடங்களில் சுட்டுத்திரிவுகளில் வரும். முதல் இது சுட்டுத்திரிவு, சுட்டுத்திரிவுகளில் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வினா சொற்களில் வல்லினம் மிகும். வினால வந்து என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சந்தி அந்த ஒற்று அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டோம். சுட்டுத்திரிவுனா என்ன, வினாத்திரி அப்படின்றதெல்லாம் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதனால அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு இதில் என்னத்துலலாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதையுமே 9th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ 2ஆம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல எல்லாம் வல்லினம் வந்து விடும். 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை இதை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வேற்றுமையில் ஐங்கிறது உருவு. இது எங்கெல்லாம் வெளிப்பட்டு வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. ஐ அப்படிங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கு. இக்கு அப்படிங்கக்கூடிய வல்லினம் என்ன இருக்கு உள்ள ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவா இருக்கக்கூடிய கு, இது வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வந்து வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும் கு அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்திருக்கு. அந்த இடத்துல ஈத் அப்படிங்கக்கூடிய சந்தி வந்து வந்திருக்கு. அடுத்து இகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள். அடுத்து வல்லினம் மிகும் எழுதி பார்த்தால், அதாவது இகரத்தில் முடியக்கூடிய எழுதி, ஈ,
அப்படின்னு வருது இல்லையா, எழுதி இத்து கூட்டல் ஈ அப்படின்னா தீயை வந்து என்ன பண்ணுவோம், பிரிப்போம். இந்த மாதிரி இகரம் முடியக்கூடிய எழுத்துக்கள் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வன்தொடர் குற்றியலுகம், உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அதாவது உகரத்தில் நிறைய இருக்கு, மென்தொடர் உகரமும் இருக்கு, வன்தொடர் உகரமும் இருக்கு, இடைத்தொடர் உகரமும் இருக்கு. அந்த இடத்துல வன்தொடர் உகரமா இருந்தா மட்டும் என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெற்று கொண்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோ அப்படிங்கக்கூடியது எதுல வரும், வல்லினத்துல வரும். கசட தபர அப்படிங்கிற க வரிசையில் என்ன பண்ணும், இது வரும். ஸோ வல்லினம் உகாரங்களா இருந்தா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹிக் அப்படிங்கக்கூடிய சந்தி அப்படிங்கிறது வரும்னு சொல்றாங்க. அப்புறம் எதிர்மறை பெயரச்சின் இறுதி எடுத்து கேட்டது, அதாவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சங்கள்ல வரும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சங்கள்ல வரும். செல்லா காசு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அது. ஸோ இந்த மாதிரி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சங்கள் என்ன வரும் அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உவமை தொகை உருவகம் இது ரெண்டுல என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். உவமை தொகை உருவகத்துல வல்லினம் மிகும். அடுத்து எண்ணு பெயர்கள்ல 8 10 8 தொகை 10 பாடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்கள் வரும்போது 8 10 இதெல்லாம் வரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். 8 புத்தகம் 10க்காக அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் வரும். அப்படி இப்படி எப்படி அப்படிங்கக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் வரும்போது பக்கத்துல இந்த வல்லினம் வந்து மிகும். இந்த அப்படி இப்படி எப்படியை தவிர்த்து படிங்கிற வார்த்தை எங்க வந்திருந்தாலும் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படிங்கக்கூடிய இந்த 3 வார்த்தை வந்திருந்தா மட்டும்தான் பக்கத்துல வல்லினம் மிகும். இந்த படிங்கிற வார்த்தை இது 3ல இல்லாம வேற எங்க வந்திருந்தாலும் பக்கத்துல என்ன வராது, வல்லினம் மிகாது. அதே மாதிரி உவமை தொகை உருவகத்துல வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்களா, உண்மை தொகையில வல்லினம் மிகாது. ஸோ திசை பெயர்கள் கிழக்கு கடல் இந்த மாதிரி திசை பெயர்கள் வந்துச்சுன்னா அதுல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் மகர மெய் கசட தபர வல்லினம் வந்தால் கசட தபரில் இருக்கக்கூடிய ச வந்திருக்கு இதுல. ஸோ அதே மாதிரி பா வந்திருக்கு. இந்த மாதிரி வல்லினம் அதாவது மகரமை முடிஞ்சு பக்கத்துல வந்து ஒரு வல்லினம் அப்படிங்கிறது வந்திருந்துச்சு அப்படின்னா வல்லினமை வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் வந்திருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் அப்படின்னா ஒரு இக்கு இந்த இச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு ஒற்று வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க போதும். 9th படிக்கும் போது திரும்ப படிச்சுக்கலாம். வல்லினம் மிகா இடங்கள்ல எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகா, அதாவது எங்கெங்கெல்லாம் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. எழுவாய் சொற்களுக்கு அப்புறம் வராது, அது இது எது அப்படிங்கிறதுல வராது, அந்த இந்த எந்தல வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் அது இது எதுல வந்து வராது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சங்கள்ல வராது. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வரும், பெயரச்சத்துல எதிர்மறை பெயரச்சத்துலேயும் வராது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வரும்னு பார்த்தோம், மறைஞ்சு வந்துச்சுன்னா வராது. அதே மாதிரி உகரத்துல முடியக்கூடிய வினையச்சங்கள் வந்து அது வல்லின உகரமா இல்லாம வேறையா இருந்துச்சுன்னா வராது. வினைத்தொகைகள்ல வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படிங்கிற வார்த்தை தவிர்த்து படிங்கிற வார்த்தை வேற எங்க இருந்தாலும் அந்த இடத்துல என்ன வராது, வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் உண்மை தொகைகள்ல வல்லினம் மிகாது. அதே மாதிரி உருவகத்திலேயே இன்னொன்னு என்ன பார்த்தோங்க, உவமை தொகை. அது ரெண்டுல என்ன வரும், வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். உண்மை தொகைகள்ல வல்லினம் மிகாது. இவ்வளவுதான். இது இன்னொரு தடவை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தெளிவா டீட்டெயிலாக என்ன பார்ப்போம். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டேப்லேஷன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யாப்பு இலக்கணம். ஸோ இந்த யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யாப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். யாப்புங்கிறது ஒரு செய்யுளுடைய கட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். செய்யுளுக்கான கட்டமைப்பை தான் யாப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மரபு கவிதையோ இல்லை மரபோ ஒரு விஷயங்கள் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான கட்டமைப்பு. இந்த அடிப்படையில் தான் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கட்டமைப்பு. இது ரொம்ப பெரிய சாப்டர். அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது இதை பற்றி என்ன பண்ணுவாங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வார்த்தைகள் இந்த யாப்பு இலக்கணத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. யாப்பு இலக்கணத்தில் எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, தலை அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எழுத்துனா நமக்கு என்னன்னு தெரியும், குறி எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர் நெடில், உயிர்மெய் நெடில், உயிர்குறில், உயிர்மெய் குரில், இது எல்லாமே வந்து எழுத்துக்கள். எழுத்து அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடும். அடுத்து அசை அப்படிங்கிறது இந்த எழுத்துக்கள் ஒன்னோ ரெண்டோ சேர்ந்து உருவாகிறது தான் அசை. அது போதும். இதை பற்றி யாப்பு இலக்கணத்தை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போதைக்கு அசைனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அசை அப்படிங்கிறது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து உருவாக்குறத அசை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நேரசைன்னு ஒன்று இருக்குது, நிறையசை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் தான் இந்த நேர்வு, நிறைவு அப்படிங்கிற மாதிரிலாம் படிப்பீங்க. ஸோ நேரசைன்னு ஒன்று இருக்குது, நிறையசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் நேரசை அப்படிங்கிறது என்னென்னா, நேரசை அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று குறிலா இருக்கும், இல்லை நெடில் எழுத்தா இருக்கும். இது ரெண்டு தனித்து வந்து இருக்கணும். அப்படி இல்லாட்டா இது ரெண்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இது நாங்கிறது குரில், நா அப்படிங்கிறது நெடில். அப்படி இல்லாட்டா இந்த குறிலோட ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கணும், இல்லை நெடிலோட ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கணும். ஒன்று குறிலா இருக்கணும், இல்லை நெடிலா இருக்கணும், இல்லை குறில் பிளஸ் மெய்யெழுத்தா இருக்கணும், இல்லை நெடில் பிளஸ் மெய்யெழுத்தா இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, நேரசை அப்படின்னு சொல்றாங்க. கீழே பாருங்க, அடுத்து குறில் குறில், அடுத்து குறில் நெடில், குறில் குறில் மெய்யெழுத்து, குறில் நெடில் மெய்யெழுத்து. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதை
நிறையசை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேரசை நிறையசை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அசை அப்படிங்கிறது எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து உருவாக்குறது தான் அசை அப்படிங்கிறது. அதில் நேரசை நிறையசை அப்படின்றது நேரசைக்கான கண்டிஷன், நிறையசைக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீர். சீர் அப்படிங்கிறது என்னன்னா அசைகள் எழுத்து ஒன்றா சேர்ந்து எப்படி அசையை உருவாக்குதோ அதே மாதிரி அசைகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்குறது தான் சீர். அசைகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்குறது தான் சீர். அதில் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர்னு சொல்லி மொத்தம் 4 இருக்கு. சீரில் வந்து ரொம்ப பெருசாக நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அசைகள் ஒன்றா சேர்ந்து சீரை வந்து என்ன பண்ணுது உருவாக்குது. அதில் 4 முக்கியமான கேட்டகரி இருக்குன்னு சொல்லி அதோட பேரை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தலை. எழுத்து சேர்ந்து அசையை உருவாக்குது, அசைகள் சேர்ந்து சீரை உருவாக்குது, சீர்கள் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா தலையை உருவாக்குது. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதால் உருவாகிறது தான் தலை. தலைகளில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 வகைகள் இருக்குது. நெக்ஸ்ட் அடி. அடி அப்படிங்கிறது 2 அளவிற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. திருக்குறளில் சொல்கிறோம் இல்லையா, இப்படி இருக்கும் திருக்குறள் அப்படிங்கிறது. இது ஒரு அடி. அடுத்து இது ஒரு அடி, 2 அடி வெண்பாவால் ஆனது திருக்குறள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு அடி, இது ஒரு அடி, அதான் அடின்னு சொல்கிறது. அடியில் மொத்தம் 5 வகைகள் இருக்குது. ஸோ தொடை. இந்த இது பார்த்தோன்னா இந்த பாணையம் பாராட்டல்னு சொல்லி இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிப்போம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாணையம் பாராட்டல் இந்த தொடைநயம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. தொடைநயத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எது மட்டும்தான் செஞ்சுருப்போம், மோனை, எதுகை, இயைபு, இது மட்டும்தான் என்ன பண்ணியிருப்போம். அந்த தொடையெல்லாம் எழுதியிருக்க மாட்டோம். மோனை, இயைபு, எதுகை. உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழில் இதுதான் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தொடை அப்படிங்கிறது ஓசை இன்பத்துக்காகவும் பொருள் இன்பத்துக்காகவும் ஒரு செய்யுள்ள இடையில அங்கங்கன்னு சொல்லி வரக்கூடியது, ஒத்துமைக்காக வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடை நயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கீழே மொத்தம் 8 சப்டைட்டில்ஸ் இருக்கு. அதுல மோனை அப்படிங்கிறது முக்கியம். முதலெழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பதை மோனைன்னு சொல்லுவோம். இதுலயும் நிறைய கூளை மோனை அப்படின்னு சொல்லி நிறைய அடிமோனை, அடிமோனை, கூளை மோனை, சீர்மோனைன்னு சொல்லி இந்த மோனையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, அதே மாதிரி இறுதி எழுத்தோ இல்லை இறுதி ஓசையோ ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அதை இயைபு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பாடலோட இருக்கக்கூடிய இறுதி சீர் அல்லது அடியுடைய இறுதி பகுதி அடுத்த பாடலுடைய, இப்போ உலகுன்னு வந்து அந்த பாட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த சீர் ஆரம்பிக்கும் போது உலகு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்தாட்சரி மாதிரி நான் முடிச்ச வார்த்தையில என்ன பண்ண அப்படின்னா நீங்க பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அந்தாதி, அந்தாதி, தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடை நயத்தில் இருக்கக்கூடிய 4 இது கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 8 இருக்கு. ஸோ இதை யாப்பு இலக்கணம் சொன்னபடியே திரும்பவும் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பா வகைகள். பா வகைகள் மொத்தம் 4 இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. அதில் என்ன ஓசைன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை, ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை, கழிப்பாங்கிறது துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கல் ஓசை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாப்பிலக்கணம்ங்கிறது புரிஞ்சுதா? யாப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சாப்டர். ஒன்னொன்றுக்கும் கீழே சீர்க்கு கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். தொடைநயத்து கீழே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸில் என்ன பண்ணுவோம்னா அது டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது புரிஞ்சிருச்சா? யாப்பிலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது. எழுத்து சேரும்போது அசை உருவாகுது, அசைகள் சேரும்போது சீர் உருவாகுது, சீர் சேரும்போது தலை வருது, தலையெல்லாம் சேர்ந்து ஒரு சீர்கள் வந்து வரிசை அமையும் போது எனக்கு என்ன உருவாகுது அடிங்கிறது உருவாகுது. அப்புறம் தொடைநயம் பார்த்தோம், தொடையில 8 இருக்குன்னு பார்த்தோம். அதில் 4 மட்டும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பா வகைகளில் மொத்தம் 4 வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. இது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்கல, என்ன ஓசையில் வரும் அப்படிங்கிறது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். 8th ஸ்டாண்டர்டில் யாப்பிலக்கணத்துக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். புரிஞ்சிருச்சுல? இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சுல? அது புரிஞ்சா போதும். ஸோ நெக்ஸ்ட் அணி இலக்கணம். ஸோ அணி இலக்கணம் முன்னாடியே சொன்ன மாதிரி 6th 7th 8th சொல்லி எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அணி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய அணிகள் பார்த்துருக்கோம் 6thலையும் 7thலையும். இப்போ இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கவிஞர் இல்லை நல்லா படித்தவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஊமைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதை யாருக்கிட்ட சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சொல்ல வந்த விஷயத்த தானாவே புரிஞ்சுப்பாங்க. அதுதான் பிரிது மொழிதல் அணி. புரியுதா? இவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்ல வருவாங்க, ஆனால் அது டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்க இவங்க என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதுதான் பிரிது மொழிதல் அணி. இதை பாருங்களேன், உடம்பு முடியாமல் இருக்கிற ஒருத்தர் போய் சொல்றாரு, தம்பி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. சுவர் இருந்தால் உடம்பு முடியாமல் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்றாங்க. உடனே அந்த படுத்திருக்கவர் என்ன சொல்றாரு, அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என் உடல் நலத்தில் என்ன பண்றேன் அக்கறை காட்டுறேன் அப்படின்னு. இப்போ ஒரு சொல்ல வந்தது உடம்பு நல்லா பார்த்துக்க, அது இருந்தால் தான் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, அதை அங்கே சொல்லலை. உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்ட என்ன போய் சொல்றாரு, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் உடல்நலனை பற்றி அவர் வாயத்தை வந்து டைரக்டாக பேசல. ஆனால் சொன்ன உடனே என்ன பண்றாரு, உடம்பு முடியாமல் படுத்துருக்கவர் புரிஞ்சுக்கிறாரு, என் உடல்நலனை பற்றி தான் அவர் பேசுறாரு, இனிமே என் உடல்நலனில் நான் என்ன பண்றேன் அக்கறை காட்டுறேன் அப்படின்னு. அதாவது சொல்ல வந்த விஷயத்தை டைரக்டாக சொல்லாமல் அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்றது, அதை வச்சு முடியாத இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்க பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓமையை மட்டும் கூறி சொல்ல வந்த கருத்தை என்ன பண்றது அப்படின்னா உணர வைக்கிறது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது ஒரு ஓமை தான். அந்த ஓமையை சொல்லும் போது எனக்கு உடம்பு முடியல, அதை தான் அவர் சொல்ல வராரு, அதனால என்ன நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அப்படி அந்த கருத்தை ஓமையை வச்சே புரிய வைக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கடல் வந்து அதாவது என்னன்னா இதுக்கான பொருள் வந்து என்னன்னா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ஃபேமஸாக சொல்லுவாங்கல்ல, குரங்கை கொண்டு போய் நீந்த சொன்னால் நீந்தாது, மீனை கொண்டு வந்து மரம் ஏற சொன்னால் அதால் முடியாது. அது எங்கெங்கே இருக்குமோ அந்தந்த இடத்துல இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதால் வெற்றி அடைய முடியும். அதான் அந்த குரலுக்கான பொருளும் கூட. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலோடா கால், அதாவது என்னன்னா கப்பல் அப்படிங்கிறது கடல்ல தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தேர் அப்படிங்கிறத என்ன பண்ணாது, அப்படி தேர் அப்படிங்கிறது தெருவில் தான் ஓடும் அப்படிங்கிறத என்னதுன்னா இதுக்கு பொருள். ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இன்னொரு விஷயத்த சொல்லிக்க மாட்டேன். நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்ற உவமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய அவங்க சொல்றதை இது மட்டும் தான் சொல்றாங்க. கடல்ல கப்பல் வந்து கடல்ல தான் ஓடும், தேர் வந்து நிலத்துல தான் ஓடும், இதுதான் சொல்றாங்க. அதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தா அதுக்கான செய்யக்கூடிய வேலையை செஞ்சோம்னா அதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நாமளா புரிஞ்சுக்கிறோம். உவமையை மட்டும் கொடுக்குறாங்க, பொருள் என்ன பண்றோம், நாமளா புரிஞ்சுக்கிறோம். அது என்ன சொல்றோம், பிரிது மொழிதல் அணி. நெக்ஸ்ட் வேற்றுமை அணி. வேற்றுமை அணி அப்படின்னா இது வந்து ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது இதுலேருந்து இப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற்றுமை அணி. இது எல்லாருக்கும் தெரியுது. தேன் சர்க்கரை அப்படிங்கிறது, தேனு சர்க்கரை இது ரெண்டுமே இனிப்பா தான் இருக்கும், அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை சொல்லி முடிச்சுட்டு சர்க்கரை, அந்த சர்க்கரையை விட தேன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சர்க்கரையிலேருந்து தேனை வேறுபடுத்தி காட்டுறாங்க. தேனு சர்க்கரைன்னு சொல்லி ரெண்டு பொருள் இருக்கு, ரெண்டுமே இனிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, முடிச்சுட்டாங்க. ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும், இனிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதோடைய ஒற்றுமையை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, சர்க்கரையை விட தேன் எப்படி இருக்கும், உடம்புக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து அடுத்தது என்ன பண்றாங்க, வேறுபடுத்தி காட்டுறாங்க. இதுக்கு ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் திருக்குறள் சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்டப்பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. தீயும் சுடும் கொடும் சொல்லும் சுடும், ரெண்டுக்குமே என்ன பண்பு இருக்குன்னா சுடக்கூடிய பண்பு இருக்கு. ஆனா தீயில சுட்டா கூட ஆறி போயிடும், நாவால் சுட்டால் என்ன பண்ணாது அப்படின்னா ஆறாது. கொடுஞ்சொல்லால் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த கொடுஞ்சொல் வந்து ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லி ரெண்டும் சுடும் அப்படிங்கிறத முதல்ல கம்பேர் பண்றாங்க. கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, இது ஆறிடும் இது ஆறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் அதை வேற்றுமைப்படுத்தி காட்டுறது வந்து வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரே சொல்லுதான், ஒரே விஷயம் தான், ஒரே வார்த்தை தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை சொல்லக்கூடியதை ரெண்டு ஆட்கள் இருக்காங்கன்னா வேற வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று தான், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க என்ன அப்படின்னா வேற வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காலில் அடிப்பட்ட ஒருத்தர் வந்து பஸ் ஏறுறாரு. பஸ் ஏறும்போது கண்டக்டர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அதே மாதிரி அங்கே உட்காந்துருக்கூடிய பேசஞ்சர் வந்து கேட்குறாரு, உங்கள் காலில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஒரே பதில் தான் சொல்றாரு, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த காலில் அடிப்பட்டு மேலே ஏறினவர் ஒரு பதில் சொல்றாரு, செங்கல்பட்டுன்னு சொல்றாரு. இப்போ அந்த செங்கல்பட்டுன்னு சொல்லும் போது கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, செங்கல்பட்டுக்கான டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கீழே உட்காந்து கேட்ட பேசஞ்சர், உங்க காலுக்கு என்னாச்சுன்னு கேட்ட அந்த பேசஞ்சர் இருக்கார்ல, அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா செங்கல்பட்டதால அந்த பையனுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ ஆனா சொல்ல வந்தவர் சம்பந்தப்பட்டவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, செங்கல்பட்டுன்னு. ஆனா அதை என்ன பண்றாங்க, ஆட்கள் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லும் போது அதை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்லேடை அப்படின்னு சொல்லி இன்னொரு இதுவும் இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் சொல்லுவாங்க. மழை பெய்யறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான், மழை பெய்யுதுங்கிறது ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வுல மயிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படும், மயில் வந்து அதை சந்தோஷமா எடுத்துக்கும். மற்ற பறவைகள் என்ன பண்ணும், போய் எங்க ஒளியலான்னு சொல்லி போய் மறைஞ்சுக்கும். ஒரே நிகழ்வு தான், ஆனா அதை என்ன பண்ணுது, ரெண்டு விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. இது ஸ்கூல் படிக்கும் போது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சொல்லு தான், ஒரு வார்த்தை தான், ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கும் போது என்ன பண்றாங்க, ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கக்கூடிய நபரை பொறுத்து அது என்ன ஆகுது, பொருள் அப்படிங்கிறது மாறுபடுது. அதை என்ன சொல்றோம், இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னா 8th இலக்கணம் வந்து இதோட வந்து முடியுது. 6th 7th 8th இது மூணுடைய இலக்கணங்கள் வந்து பார்த்துட்டோம். ஃபர்தர் கிளாஸஸில் வந்து 9th 10th அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த கிளாஸ்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணணும், ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணதோட சேர்த்து டக்குன்னு என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுவும் அந்த ஒலிகள்லாம் ஒலிக்கக்கூடிய இடம்லாம் வந்து நீங்கள் ஒரு 2-3 தடவையாவது படிக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றதுல என்ன பண்ணணும், 2-3 தடவையாவது படிக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு 3 தடவை படிக்கிறத 4 தடவையாக படிங்க. புரியலையா 7 தடவையாக படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மனப்பாடம் பண்ணாமல் திரும்ப திரும்ப படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன ஆகிடும், ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ எனி டவுட்ஸ் இன்னைக்கு பார்த்த கிளாஸஸில் எல்லாம் கிளியராக இருக்கா? ஓகே, தேங்க்யூப்பா.